திருச்சிற்றம்பலம். தில்லை அம்பலம். திருவாக்கும் செய்கருமம் கைகோட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆனை முகத்தானை காதலால் கூப்புவர்த்தம் கை. சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதிர்சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் ஒய்வை தரச் செய்த நால்வர் பொற்றால் எம் உயிர் துணையே. பூழியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருபாத ஊரர் திருத்தாள் போற்றி. ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தால் போற்றி நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றால் போற்றி நீராண்ட கடந்த நகர் மறைஞான சம்பந்தன் நிழல்தாள் போற்றி சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதுமத்திருத்தாள் போற்றி. சீர்கொண்ட ஒற்றிப்பதியுடையானிடம் சேர்ந்த மணி வார்கொண்ட கொங்கை வடிவாம்பிகை தன்மலரடிக்கு தார்கொண்ட செந்தமிழ் பாமாலை சாத்த தமியனுக்கு ஏர்கொண்ட நல்லருள் ஈயும் குணாலய ஏரம்பனே. எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. திருச்சிற்றம்பலம். தில்லை அம்பலம். வள்ளலார் சுவாமிகள் பாடிய தெய்வமணி மாலை இப்பொழுது பாடப்படுகின்றது. திருச்சிற்றம்பலம். திருவோங்கு புண்ணிய செயல் ஓங்கி அன்பருள் திரள் ஓங்கு செல்வம் ஓங்க செறிவோங்க அறிவோங்கி நிறைவான இன்பம் திகழ்ந்தோங்க அருள் கொடுத்து மறு ஓங்கு செங்கமல மலர் ஓங்கு வனம் ஓங்க வளர் கருணை மயம் ஓங்கி ஓர் வரம் ஓங்கி தெள்ளமுத வயம் ஓங்கி ஆனந்த வடிவாகி ஓங்கி ஞான ஒரு ஓங்கும் உணர்வி நிறை ஒளி ஓங்கி ஓங்குமையில் ஊர்ந்தோங்கி எவ்வுயிர்க்கும் உற ஓங்கும் நின் பதம் என் உளம் ஓங்கி வளம் ஓங்க ஒய்கின்ற நாள் எந்த நாள் தரு ஓங்கு சென்னையில் கந்த கோட்டத்துள் வல தலம் ஓங்கு கந்த வேலே தன்முகத் துய்யமணி முகச் சைவமணி சண்முகத் தெய்வமணியே சண்முகத் தெய்வமணியே சண்முகத் தெய்வமணியே சண்முகத் தெய்வமணியே சண்முகத் தெய்வமணியே. பரம் ஏது வினை செய்யும் பயன் ஏது பதி ஏது பசு ஏது பாசம் ஏது பத்தி ஏது அடைகின்ற முத்தி ஏது அருள் ஏது பாவ புண்ணியங்கள் ஏது
வரம் ஏது தவம் ஏது விரதம் ஏது ஒன்றுமில்லை மனம் விரும்ப உணவுண்டு நல் வத்திரம் அணிந்து மடமாதர் தமை நாடி நறுமலர் சூடி விளையாடி மேல் கரமேவ விட்டு முளை தொட்டு வாழ்ந்து முளை தொட்டு வாழ்ந்து அவரோடு கலந்து மகிழ்கின்ற சுகமே கண் கண்ட சுகம் இதே கை கண்ட பலன் எனும் கயவரை கூடாதருள் தரமேவு சென்னையில் கந்த கோட்டத்துள் வல தலம் ஓங்கு கந்த வேலே தன்முகத் துய்யமணி உன்முகச் சைவமணி சண்முகத் தெய்வமணியே துடி என்னும் இடையனும் பிடி என்னும் நடைமுகில் துணை எனும் பிணையல் அழகம் சூதென்னும் முலை செழும் தாதென்னும் அலை புனல் சுழி என்ன முடிசை உந்தி வடி என்னும் விழி நிறையும் மதி என்னும் வதனம் என மங்கையதம் அங்கமுற்றே மனம் என்னும் ஒரு பாவி மயல் என்னும் அது மேவி மாழ்க நான் வாழ்க இந்த படி என்னும் ஆசையை கடி என்ன என் சொல் இப்படி என்ன அறியாது நின் படி என்ன என் மொழி படி என்ன வித்தை நீ படி என்னும் என் செய்குவேன் தடி துண்ணும் அதில் சென்னை கந்த கோட்டத்துள் வல தலம் ஓங்கு கந்த வேலே தன்முகத் துய்யமணி உன்முகச் சைவமணி சண்முகத் தெய்வமணியே வள்ளல் உனை உள்ளபடி வாழ்த்துகின்றோர் தமை மதித்திடுவதன்றி மற்றை வானவரை மதி எண்ணில் நான் அவரை ஒரு கனவின் மாட்டினும் மறந்தும் மதியேன் கள்ளமரும் உள்ளமுறும் நின் பதமலால் வேறு கடவுளர் பதத்தை அவர் என் கண் எதிர் அடுத்தைய நன் என அழிப்பினும் கடு என வெறுத்து நிற்பேன் எள்ளளவும் இம்மொழியில் இயேசு மொழி அன்றுண்மை என்னை ஆண்டருள் பொறிகுவாய் என் தந்தையே எனது தாயே என் இன்பமே என்றன் அறிவே என் நண்பே தள்ளறிய சென்னையில் கந்த கோட்டத்துள் வல தலம் ஓங்கு கந்தவேலே தன்முகத் துய்யமணி உன்முகச் சைவமணி சண்முகத் தெய்வமணியே பதிபூசை முதல நற்கிரியையால் மனம் எனும் பசு கரணம் ஈங்க சுத்த பாவனை அறச்சுத்த பாவனையில் நிற்குமை பதியோக நிலைமை அதனான் மதி பாசம் அற்றத்தின் அடங்கிடும் அடங்கவே மலைவில் மெய்ஞானமயமாய் வரவு போ கற்ற நிலை கூடும் என எனதுளே வந்துணர்வு தந்த குருவே துதி வாய்மை பெரு சாந்த பதிமேவு மதியமே துரிசரு சுயன் சோதியே தோகை வாகன மீதி லங்கபரு தோன்றடே சொல்லறிய நல்ல துணையே ததி பெரும் சென்னையில் கந்த கோட்டத்துள் வல தலம் ஓங்கு கந்த வேலே தன்முகத் துய்யமணி உன்முகச் சைவமணி சண்முகத் தெய்வமணியே காம உட்பகைவனும் கோபவும் கொடியனும் கனலோப முழு மூடனும் கடுமோக வீணனும் கொடுமதம் எனுந்துட்ட கண்கெட்ட ஆங்காரியும் ஏமமருமாச்சரிய விழலனும் கொலையன்றி எம்பு பாதகனுமாம் எழுவரும் இவர் குற்ற உறவான பேர்களும் என்னை பற்றிடாமல் அருள்வாய் சேமமிகு மாமறையின் ஓம் எனும் அருட்பதத்திறன் அருளி மலைய முனிவன் சிந்தனையின் வந்தனை உவந்தமே ஞான சிவ தேசிக சிகாரத்னமே தாமமொழிர் சென்னையில் கந்த கோட்டத்துள் வல தலம் ஓங்கு கந்த வேளே
தன்முகத் துய்யமணி உன்முகச் சைவமணி சண்முகத் தெய்வமணியே நிலைவுறும் நிராசையாம் உயர்குல பெண்டிரோடு நிகழ் சாந்தமாம் புதல்வனும் நெறி பெரும் உதார குணம் என்னும் நற்பொருளுமருள் நீக்கும் அறிவாம் துணைவனும் மலைவரு நிராங்கார நண்பனும் சுத்தமுறு மனம் என்னும் நல் ஏவலும் வருசகல கேவலம் இடாத இடமும் பெற்று வாழ்கின்ற வாழ்வருளுவாய் அலையிலா சிவஞான வாரியே ஆனந்த அமுதமே குமுத மலர்வாய் அணிகுள் பொற்கொடி பசுங்கொடி இருபுறம் படர்ந்து அழகு பெற வரு பொன்மலையே தலைவர் புகழ் சென்னையில் கந்த கோட்டத்துள் வல தலம் ஓங்கு கந்தவேலே தன்முக துய்யமணி உன்முக சைவமணி சண்முக தெய்வமணியே ஒருமையுடன் இனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் பெருமை பெருமினது புகழ் பேச வேண்டும் பொய்மை பேசாதிருக்க வேண்டும் பெருநெறி பிடித்து ஒழுக வேண்டும் மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும் மறுவு பெண்ணாசையை மறக்கவே வேண்டும் உன்னை மறவாதிருக்க வேண்டும் மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும் நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும் மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும் நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும் மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும் நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும் தருமமிகு சென்னையில் கந்த கோட்டத்துள் வல தலம் ஓங்கு கந்தவேலே தன்முக துய்யமணி உன்முக சைவமணி சண்முக தெய்வமணியே என்று நான் ஒருவரிடம் நின்று கேளாத இயல்பும் என்னிடம் ஒருவர் ஈதிடு என்ற போதவர்க்கில்லை என்று சொல்லாமல் இடுகின்ற திறமும் இறையாம் நீ என்றும் என்னை விடா நிலையும் நான் என்றும் உள் நினைவிடா நெறியும் அயலார் நிதி ஒன்றும் நயவாத மனமும் மெய் நிலை நின்று நெகிழாத திடமும் உலகில் சீ என்று பேய் என்று நாய் என்று பிறர் தமை தீங்கு சொல்லாத தெளிவும் திறம் ஒன்று வாய்மையும் தூய்மையும் தந்து நின் திருவடி காளாக்குவாய் தாய் ஒன்று சென்னையில் கந்த கோட்டத்துள் வல தலம் ஓங்கு கந்தவேலே தன்முக துய்யமணி உன்முக சைவமணி சண்முக தெய்வமணியே சண்முக தெய்வமணியே சண்முக தெய்வமணியே. திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. அறுபடை வீடு கொண்ட திருமுருகனுக்கு அரோஹரா. வள்ளி தெய்வ யானை முருகனுக்கு அரோஹரா. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. தெய்வமணி மாலை 10வது பாடல். கரையில் வீண் கதையலாம் உதிர்கரும் காக்கை போல் கதறுவார் கல்லுண்ட தீ கந்தம் நாரிடபூத்தை காதம் நாரிடபொரு கடும் பொய்யிரு காதம் நார வரையில் வாய் கொடுதற்க வாதம் இடுவார் சிவமணம் கமழ் மலர் பொன்வாய்க்கு மௌனம் இடுவார் இவரை மூடர் என ஓதிரு வழக்கு நல் வழக்கெனினும் நான் உரையில் அவர் தமையுறாது உனது புகழ் பேசும் அவரோடு உறவு பெற அருளுவாய் உயர் தெய்வ யானையொடு குறவர் மடமானும் உள்புவப்புறு குணக்குன்றமே
உரையிலவர் தமையுறாதுனது புகழ் பேசும் அவரோடு உறவு பெற அருளுவாய். உயர் தெய்வ யானையொடு குறவர் மடமானும் உள்புவப்புறு குணக்குன்றமே. தரையில் உயர் சென்னையில் கந்த கோட்டத்துள் வலதலம் ஓங்கு கந்த வேலே. தன்முகத் துய்யமணி உன்முகச் சைவமணி சண்முகத் தெய்வமணியே. சண்முகத் தெய்வமணியே. சண்முகத் தெய்வமணியே. சண்முகத் தெய்வமணியே. சண்முகத் தெய்வமணியே. நாம் பிரமம் நமையன்றி ஆம்பிரமம் வேறில்லை நன்மை தீமைகளும் இல்லை. நவில்கின்ற வாகி ஆந்தரம் இரண்டினும் ஒன்ற நடு நின்றதென்று வீணாள். ஓம் பிரம நீதி கேட்போர் பிரமையாகவே போதிப்பர் சாதிப்பர் தாம். புன்மை நெறி கைவிடார் தம்பிரம வினை ஒன்று போந்திடில் போக விடுவார். சாம்பிரமமாம் இவர்கள் தாம்பிரமம் எனும் அறிவு தாம்புமாம் எனும் அறிவு கான். சத்துவ அகண்ட பரிபூரண கார உபசாந்த சிவ சிற்ப பிரமணி. தாம் பிரிவில் சென்னையில் கந்த கோட்டத்துள் வலதலம் ஓங்கு கந்த வேலே. தன்முகத் துய்யமணி உன்முகச் சைவமணி சண்முக தெய்வமணியே. பார்கொண்ட நடையில் வன் பசி கொண்டு வந்திர பார்முகம் பார்த்திரங்கும் பண்பும் நின் திருவடி கண்பும் நிறை ஆயிலும் பதியும் நல் நிதியும் உணர்வும் சீர்கொண்ட நிறையும் உட்பொறையும் மெய் புகழும் நோய் தீமை ஒரு சற்றும் அணுகா திறமும் மெய் திடமும் நல் இடமும் நின் அடியர் புகழ் செப்புகின்றோர் அடைவர்கான். கூர்கொண்ட நெற்றிலை கதிர்வேலும் மயிலும் ஒரு கோழியும் கொடியும் விண்ணோர் கோமான் தன் மகளும் ஒரு மாமன் தன் மகளும் மால் கொண்ட நின் கோலமரவேன். தார்கொண்ட சென்னையில் கந்த கோட்டத்துள் வலதலம் ஓங்கு கந்த வேலே. தன்முகத் துய்யமணி உன்முகச் சைவமணி சண்முகத் தெய்வமணியே. வன்பெரு நெருப்பினை புன்புழு பற்றுமோ வானை ஒரு மான் தாவுமோ. வலியுள்ள புலியை ஓர் எலி சீருமோ பெரிய மலையை ஓர் ஈச்சிறகினால். துன்புற அசைக்குமோ வஜ்ஜிரத்தூண் ஒரு துரும்பினால் துண்டமாமோ. சூரியனை இருள் வந்து சூழுமோ காற்றில் மழை தோயுமோ இல்லை அதுபோல். அன்புடைய நின் அடியர் பொன் அடியை உண்ணும் அவர் அடிமலர் முடிக்கணிந்தோர்க்கு அவலம் உருமோ காமம் வெகுளி உருமோ மன தர்ப்பமும் விகற்பம் உருமோ. தன் புகழ் செய் சென்னையில் கந்த கோட்டத்துள் வலதலம் ஓங்கு கந்த வேலே. தன்முகத் துய்யமணி உன்முகச் சைவமணி சண்முக தெய்வமணியே. காணலிட நீரும் ஒரு கட்டையில் கல்வனும் காணுறு கயிற்றில் அறவும் கடிதரு கிளிஞ்சலிடை வெள்ளியும் பொன்னை கதித்த பித்தளையின் இடையும். மானலில் கண்டுள மயங்கள் போல் கற்பனையை மாயையில் கண்டு வீணே. மனை என்றும் மகவென்றும் உறவென்றும் நிதி என்றும் வாழ்வென்றும் மானம் என்றும் ஊனலின் உடம்பென்றும் உயிர் என்றும் உளம் என்றும் உள் என்றும் வெளி என்றும் வான் உலகென்றும் அளவுரு விகாரம் உறவி நின்ற எனை உண்மை அறிவித்த குருவே. தானமிகு சென்னையில் கந்த கோட்டத்துள் வலதலம் ஓங்கு கந்த வேலே. தன்முகத் துய்யமணி உன்முகச் சைவமணி சண்முக தெய்வமணியே.
கட்டொளிகொள் உணர்வினோர் வேண்டாத இப்பெரும் கண் மௌடலில் பருவம் நேர் கண்டழியும் இளமைதான் பகல் வேடமோ புரை கடல் நீள் கோலோ பகடமோ ஒற்றொளியின் வெயிலிட்ட மஞ்சளோ வான் இட்ட ஒருவிலோ நீர்க்குமிழியோ உலையனல் பெற காற்றுள் ஊதும் துரத்தியோ ஒன்றும் அறியேன் இதனை நான் பற்றுறுதியாக கொண்வனிதையர் கண் வலையினில் பட்டுமதி கெட்டுழன்றே பாவமே பயில்கின்றதல்லாது நின்னடி பற்றணுவும் உற்றருகிலேன் சற்றையகல் சென்னையில் கந்த கோட்டத்துள் வல தலம் ஓங்கு கந்த வேலே தன்முகத் துய்யமணி உன்முகச் சைவமணி சண்முகத் தெய்வமணியே சடபமாகி இன்பம் தரதாகி மிகு பெரும் சஞ்சலாகாரமாகி சற்றாகி வெளிமயல் பற்றாகி ஓடும் இத்தன்மை பெரு செல்வமந்தோ விடமாகி ஒரு கபட நடமாகி ஆற்றிடை விரைந்து செல்லும் வெள்ளமாகி வேலை அலையாகி ஆங்காரவலையாகி முதிர்வேனில் ஒரு மேகமாகி கடமாய சகடம் ஒரு காலாகி நீடுவாய் காலோடும் நீராகியே கற்பிலா மகளிர் போல் பொற்பிலாதுடலும் இது கருதாத வகை அருளுவாய் தடமேவு சென்னையில் கந்த கோட்டத்துள் வல தலம் ஓங்கு கந்த வேலே தன்முகத் துய்யமணி உன்முகச் சைவமணி சண்முகத் தெய்வமணியே சண்முகத் தெய்வமணியே சண்முகத் தெய்வமணியே சண்முகத் தெய்வமணியே சண்முகத் தெய்வமணியே ஒப்புற்ற பாண்டம் என 9 துவாரத்துள் உற்ற சும்பொழுகும் உடலை உயர்கின்ற வானிடை எரிந்தகல் என்று மலை ஒத்திழியும் அருவி என்றும் வெப்புற்ற காற்றிடை விளக்கென்றும் மேகம் ஒரு மின் என்றும் வீசு காற்றின் மேற்பட்ட பஞ்சென்றும் மஞ்சென்றும் வினை தந்த வெறுமாய வேடம் என்றும் கப்புற்ற பறவை கூடம்பை என்றும் பொய்த்த கனவென்றும் நீரில் எழுதும் கையெழுத்தென்று உட்கண்டு கொண்டதிலாசை கைவிடேன் என் செய்குவேன் தப்பற்ற சென்னையில் கந்த கோட்டத்துள் வல தலம் ஓங்கு கந்த வேலே தன்முகத் துய்யமணி உன்முகச் சைவமணி சண்முக தெய்வமணியே எந்த நினை வாழ்த்தாத பேயர்வாய் கூழுக்கும் ஏக்கத்திருக்கும் வெறுவாய் எங்கள் பெருமான் உனை வணங்காத மூடர் தலை இகழ்விர கெடுக்கும் தலை கந்தமிகு நின்மேனி காணாத கயவர் கண் கலநீர் சொழிந்த அருகன் கடவுள் நின் புகழ்தனை கேளாத வீணர் செவி கைத்திழவு கேட்கும் செவி பந்தமர நினையனா பாவிகள் தம் நெஞ்சம் பகிரென நடுங்கும் நெஞ்சம் பரமனின் திருமுன்னர் குவியாத வஞ்சர்கை பலியேற்க நீள் கொடும் கை சந்தமிகு சென்னையில் கந்த கோட்டத்துள் வல தலம் ஓங்கு கந்த வேலே தன்முகத் துய்யமணி உன்முகச் சைவமணி சண்முக தெய்வமணியே ஐயனின் சீர்பேசு செல்வர்வாய் நல்லதில் அமுது உண்டு வந்த திருவாய் அப்பனின் திருவடி வணங்கினோர் தலைமுடி அணிந்தோங்கி வாழும் தலை மெய்யனின் திருமேனி கண்ட புண்ணியர் கண்கள் மிக்க ஒளி மேவு கண்கள் வேலனின் புகழ் கேட்ட வித்தகர் திருச்செவி விழச்சுபம் கேட்கும் செவி
துய்யனின் பதம் என்னும் மேலோர் கண் நெஞ்சமை சுகரூபமான நெஞ்சம் தோன்றல் உன் திருமுன் குவித்த பெரியோர் கைகள் சொர்ணமிடுகின்ற கைகள் சையமுய சென்னையில் கந்த கோட்டத்துள் வல தலம் ஓங்கு கந்த வேலே தன்முக துய்யமணி உன்முக சைவமணி சண்முக தெய்வமணியே உழல் உற்ற உழவு முதல் உரு தொழில் இயற்றி மலம் ஒத்த பல பொருள் ஈட்டிவேன் குரு வயிறு நிறையவன் சோரடைத்து உடலை ஓதி போல் வளர்த்து நாளும் விழல் உற்ற வாழ்க்கையை விரும்பினேன் ஐயனின் வெய்ய உடல் பொய் என்கிலேன் வெளிமயக்கோ மாய விடமயக்கோ எனது விதிமயக்கோ அருகிலேன் கழலுற்ற நின் துணை கால்மலர் வணங்கி நின் கருணையை விளைந்து கொண்டெம் கலைகனே ஈராறு கண் கொண்ட என் இரு கண்ணே என புகழ்கிலேன் தழை உற்ற சென்னையில் கந்த கோட்டத்துள் வல தலம் ஓங்கு கந்த வேலே தன்முக துய்யமணி உன்முக சைவமணி சண்முக தெய்வமணியே சண்முக தெய்வமணியே சண்முக தெய்வமணியே சண்முக தெய்வமணியே சண்முக தெய்வமணியே வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா அறுபடை வீடு கொண்ட திருமுருகனுக்கு அரோஹரா வள்ளி தெய்வ யானை முருகனுக்கு அரோஹரா திருச்சிற்றம்பலம் தீபதையே ரகர மகாதேவ திருநாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரையந்தாய் போற்றி பாகம் பெண்ணுருவானாய் போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு ரோகர அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை திருவும் கல்வியும் சீரும் சிறப்பும் உன் திருவடி புகழ்பாடும் திறவும் நல் உருவும் சீலமும் புக்கமும் தாழ்வுறா உணர்வும் தந்தி எனது உள்ளத்தமர்ந்தவா குருவும் தெய்வமும் ஆகி அன்பாலதம் குறைதவிற்கும் குணப்பெரும் குன்றமே பெருவும் சிந்தை விலக கஜானனம் விளங்கும் சித்தி விநாயக வல்லலே வாயானை மனத்தானை மனத்துள் நின்ற தருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் தன்னை தூயானை தூவல்ல ஏற்றான் தன்னை சுடத்திங்கச்சடையானை தொடர்ந்து நின்ற என் தாயானை தவமாய தன்மையானை தலையாய தேவாதி தேவர்க்கு என்றும் சேயானை தென்கூடல் திருஆலவாய் சிவனடியே சிந்திக்க பெற்றேன் நானே ஏது பிழை செய்தாலும் ஏழையேனுக்கிறங்கி தீது புரியாத தெய்வமே நீதி தழைக்கின்ற போரூர் தனி முதலே நாயேன் பிழைக்கின்றவாறு நீ பேசி சைவத்தின் மேல் சமயம் வேறிலை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வமில்லனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வைத்தரச் செய்த நால்வர் பொற்றாலும் கித்துணையே தில்லை வாழந்தனரே முதலாக சீர்படைத்ததுள்ளையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த
செல்வமலி குன்றத்தூர் சேக்கிழார் அடி போற்றி. சிவனே செல்வர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் அடியனுடைய பணிவான வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். குருவருளும் திருவருளும் துணை புரிய சைவ சமய பக்த ஜன சபையில நீண்ட இடைவெளிக்கு பின்னால் தொடர்ந்து பேசுகின்ற ஒரு வாய்ப்பு திருவருளினாலே கிடைத்தது. இந்த வாய்ப்பினை வழங்கிய இந்த திருச்சபையினருக்கு அடியனுடைய நன்றியும் வணக்கமும் என்று நம்பியேன். வள்ளல் பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய தெய்வமணி மாலை என்ற நூலை பற்றி நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகிறோம். அதிலே 31 பாடல்கள் அமைந்திருக்கின்றன. வள்ளல் பெருமான் முதலாக பாடிய அருள் நூல் தெய்வமணி மாலை. இந்த மாலையை அவர்கள் பாடுகின்ற பொழுது 9 வயது. 9 வயதிலே பாடிய இந்த நூலை பார்க்கின்ற பொழுது இப்படி 9 வயதில் பாட முடியுமா என்று பல சந்தேகம் ஏற்படத்தான் செய்யும். ஆனால் திருவருள் முன்னிற்கின்ற பொழுது, திருவருளே அவர்கள் மூலமாக வெளிப்படுகின்ற பொழுது அது எளிதாக நிறைவேறிவிடும். நாம் எல்லோரும் ஒரு கருவிகளே ஒழிய கர்த்தாக்கள் கிடையாது. நாம் கருவிகளாக இருக்கிறோம். கர்த்தாவாக இருந்து செயல்படுகின்றவன் இறைவன். இறைவனுடைய அருளினால்தான் அனைத்தும் நடைபெறுகின்றன. அந்த முறையிலே வள்ளல் பெருமான் பாடிய முதல் நூல் தெய்வமணி மாலையில இந்த 31 பாடல்களும் ரொம்ப அற்புதமான பாடல்கள். அதிலே மகுடமாக இருப்பது தன்முக துய்யமணி, உன்முகச் சைவமணி, சண்முக தெய்வமணியே என்று ஒவ்வொரு பாடலிலும் அதை அமைத்து தெய்வமணியே தெய்வமணியே என்று இறைவனை, முருகனை அழைத்து மகிழ்கின்றார் வள்ளல் பெருமான். இப்பொழுது நாம் சிந்திக்க இருக்கிற பாடல் 5வது பாடல். இந்த 5வது பாடலிலே குரு வணக்கமாகவே வள்ளலார் பாடுகிறார். உணர்வு தந்த குருவே என்று குறிப்பிடுகிறார். உணவு என்பது வேறு, உணர்வு என்பது வேறு. உடலுக்கு உணவு தேவை, உயிருக்கு உணர்வு தேவை. உணவு காசு கொடுத்தாலும் கிடைக்கும், அன்பர்களுடைய ஆதரவினாலே கிடைக்கும். ஆனால் உணர்வு என்பது அருளாளர்கள் மூலமாகத்தான் நமக்கு கிடைக்கும். வேறு வகையிலே உணர்வை பெற முடியாது. பொதுவாக நாம் உடம்பை பற்றி தான் நினைக்கிறோமே ஒழிய உயிரை பற்றி நாம் அதிகமாக நினைப்பதில்லை. உயிர் இருக்கின்ற வரைதான் உடம்புக்கு மரியாதை. உயிர் போய்விட்டால் இந்த உடம்பை யாரும் மதிப்பது இல்லை. உடனே அதை அழித்து விடத்தான் முயல்வார்கள். ஒன்று தகனம் செய்வது அல்லது புதைத்து விடுவது. அதுதான். அந்த முறையிலே இந்த உடம்பு, உயிர் வினையை, நல்வினை தீவினை, நாம் செய்த வினைகள் நல்வினை தீவினை என்று 2 வகை. நல்லது செய்தால் நல்வினை, தீமை செய்தால் தீவினை. இந்த 2 வினைகளுமே பிறப்பை தரும். இப்போ வினை செய்யாமல் இருக்க முடியுமா? வினை என்றால் செயல். மனிதன் செயல் செய்யாமல் இருக்க முடியாது. ஒவ்வொரு உயிரினமும் ஏதாவது ஒன்று செய்து கொண்டுதான் இருக்க வேண்டும். இப்போ மனிதன் செயல் செய்வதற்காக பிறந்து இருக்கிறார். அதுதான் கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க. கர்மம் என்றால் செயல் என்று பொருள். அப்படி செய்கின்ற செயல்கள் அனைத்தும் இறைவன் செயலாக நினைத்து செய்தால் அந்த வினை அவனை பற்றுவதில்லை. ஆனால் இது சொல்வதற்கு எளிது, வாழ்க்கையிலே கடைபிடிப்பது ரொம்ப கடினம். எல்லாம் சிவன் செயல் என்று நாம் சொல்லலாம். ஆனால் உண்மையிலே எல்லாம் சிவன் செயல்தான். ஆனால் அதை நாம் எண்ணுவதில்லை.
நாம் இல்லாவிட்டால் இது நடக்குமா? இதை நான் தான் செய்தேன், இதை நான் தான் படித்தேன், இதை நான் தான் இயற்றினேன் என்று இந்த நான் நான் என்கின்ற மனோபாவம், இந்த தன்முனைப்பு, அது நம்ம இடத்துல இருக்கிறது. இந்த தன்முனைப்பு என்பதைத்தான் ஆணவம் அப்படின்னு சொல்லுவார். சைவ சித்தாந்தத்தில் 3 பொருள்கள் உண்மை பொருள்கள் அப்படின்னு சொல்றாங்க. முப்பொருள் உண்மை அப்படின்னு சொல்லுவார். பதி, பசு, பாசம். இந்த பதி என்பது இறைவன் ஒருவனே. பசு என்பது உயிர்கள். உயிர்கள் அளவற்றவை. இவ்வளவுதான் உயிர்கள்னு சொல்ல முடியாது. அளவற்ற உயிர்கள், கணக்கிலே அடங்காது பசுக்கள். பசு என்றால் கட்டுப்பட்டு இருப்பதுன்னு அர்த்தம். இந்த உயிர்கள் எதிலே கட்டுப்பட்டு இருக்கின்றன என்று சொன்னால் பாசத்திலே கட்டுப்பட்டு இருக்கிறது. பாசம் என்று சொன்னால் ஆணவம், கண்மம், மாயை. அதை 3 மலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மலம் என்றால் அழுக்கு. உடம்பிலே அழுக்கு சேர்த்தால் நாம் குளித்து தூய்மையாகுகிறோம். உயிரிலே இருக்கின்ற அழுக்கை எப்படி போக்குவது? அதுதான் வழிபாடு அப்படின்னு சொல்லுவோம். வழிபாட்டின் மூலமாகத்தான் உயிர் தூய்மை பெற வேண்டும். இந்த வழிபாட்டை எப்படி செய்வது என்று முறைகள் எல்லாம் இருக்கின்றன. தக்க குருவின் மூலமாக வழிபாடு செய்ய வேண்டும், உபதேசம் பெற வேண்டும். அந்த முறையில் இந்த 5வது பாடலிலே வள்ளல் பெருமான் உணர்வு தந்த குருவே என்று முருகனை போற்றுகிறார். இந்த பாடலுக்கு பேராசிரியர் டாக்டர் வைரா அவர்கள் 21 பக்கம் விளக்கம் எழுதியிருக்கிறார். இந்த பாடலை அவர் இதை எழுதுகின்ற பொழுது அவர் அடிக்கடி சொல்வார், இதையெல்லாம் நான் எழுதல, பேனா வச்சா தானா எழுதுது அப்படின்னு. சில தினங்களுக்கு முன்னால் சுதந்திர தினத்தில் காஞ்சிபுரம் காஞ்சி சிவனடியார் திருக்கூட்டத்தின் 35வது ஆண்டு திருமுறை விழா நடைபெற்றது. ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர தினத்தில் தான் நடப்பது வழக்கம். இது 35வது ஆண்டு. இந்த ஆண்டிலே அவர்கள் ஒரு புதுமை செய்தார்கள். என்ன புதுமை அப்படின்னு சொன்னா, 20ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த உரையாசிரியர்கள், திருமுறைக்கு உரை எழுதியவர்கள். திருமுறைக்கு உரை எழுதுவதுன்னா சாதாரண விஷயம் இல்லை. இறைவனுடைய திருவருளுக்கு ஆட்பட்டவர்கள் தான் திருமுறைக்கு உரை எழுத முடியும். படித்த புலமையினாலோ வேறு வகையினாலோ உரை எழுத முடியாது. அப்படி உரை எழுதிய பெருமக்கள் மூவரை நினைக்கின்ற விழாவாக அமைத்து அவருடைய சந்ததியினருக்கு பாராட்டும் பொற்கிழியும் வழங்கி சிறப்பித்தார். அடியேன் பேசுகின்ற போது சொன்னேன், இந்த விழா சிவனடியார் திருக்கூட்டத்தின் வரலாற்றிலே பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய விழா என்று அடியேன் குறிப்பிட்டேன். காரணம் என்ன? நன்றி உணர்வு என்பது இக்காலத்தில் குறைந்து வருகிறது. வீட்டிலும் நன்றி இல்லை, நாட்டிலும் நன்றி இல்லை, உலகத்திலும் நன்றி இல்லை. திருவள்ளுவர் செய் நன்றி அறிதல்னே ஒரு அதிகாரம் வச்சிருக்கார். செய் நன்றி என்றால் செய்த நன்றி, செய்கின்ற நன்றி, இனி செய்ய போக இருக்கின்ற நன்றி. இந்த 3ஐயும் அறிந்து அதற்கு ஏற்க வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று அது அதிகாரத்தின் மூலமாக வள்ளுவர் நமக்கு எடுத்து இயம்புகிறார். திருஞான சம்பந்தர் திருவொற்றியூரிலே ஒரு பதிகம் பாடியிருக்கிறார். அந்த பதிகத்தில் 7வது பாடலிலே இந்த நன்றி உணர்வை பற்றி சொல்லுகிறார். நன்றியால் வாழ்வது உள்ளம், உலகுக்கு ஒரு நன்மை என்று குறிப்பிடுகிறார். இந்த உள்ளம் வாழ்கிறது என்று சொன்னால் நன்றி உணர்வு இருந்தால் வாழ்கிறது. நன்றி உணர்வு இல்லாவிட்டால் அந்த உள்ளம் வாழவில்லை அப்படின்னு பொருள். இதனால் என்ன நன்மை என்றால் உலகுக்கு நன்மை அப்படின்னு சொல்றார். நன்றி உணர்வினாலே உலகம் நன்மை பெறுகிறது. உலகம் என்றால் வெறும் நிலத்தை குறிப்பதல்ல, உயிர்களை குறிப்பது. உலகம் என்பது உயர்ந்தோர் மேற்றே என்று தொல்காப்பியர் சொன்னார். உலகத்திலே வாழ்கின்ற மக்கள், உயிர்கள் எல்லாம் நலம் பெற வேண்டும் என்று சொன்னால் நன்றி உணர்வு மிக்கவர்களாக நாம் வாழ வேண்டும்.
இந்த நன்றி உணர்வு குறைந்து கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். எங்கு பார்த்தாலும் முதியோர் இல்லங்கள் அதிகமாகிக் கொண்டே வருகின்றன. பெற்றோர்களை சுமையாக கருதுகின்ற மனப்பான்மை இன்றைய மக்களிடத்திலே ஈடுபட்டு வருகிறது. ரொம்ப வருத்தத்திற்குரியது. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் சிவனடியார் திருக்கூட்டத்தார் சென்ற நூற்றாண்டிலே வாழ்ந்தவர். இப்பொழுது நாம் வாழ்வது 21ஆம் நூற்றாண்டு. 20ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர்கள். அதிலே மூவர் காஞ்சிபுரத்துக்கே ஒரு சிறப்பு சேர்த்த பெருமக்கள். முத்துசு மாணிக்கவாசக முதலியார் என்பவர் ஒரு பெரும் புலவராக திகழ்ந்தார். இல்லறத்திலே இருந்து துறவியானவர் அவர். அவர் தொண்டமண்டலாதீனத்தினுடைய 229வது குருமகா சன்னிதானமாக ஆட்சி புரிந்தவர். பல நூல்கள் எழுதியிருக்கிறார். நிரம்ப பாடம் சொல்லியிருக்கிறார். அவரிடத்தில் உபதேசம் பெற்றவர்கள் பலர். வெளிநாடுகளுக்கெல்லாம் சென்றிருக்கிறார். அவர் வடமொழியும் தமிழும் நன்கு கற்றவர். சங்ககால தமிழில் ரொம்ப ஈடுபாடு உடையவர். ரொம்ப பெரிய ஒரு கல்விக்கடலாக விளங்கியவர். தருமபுராதீனத்திலே பேராசிரியராகவும் கல்லூரி முதல்வராகவும் விளங்கியவர். அவர் திருமுறையிலே 2ஆம் திருமுறை 4ஆம் திருமுறை இந்த 2 திருமுறைக்கும் குறிப்புரையும் ஆராய்ச்சி உரையும் எழுதியிருக்கிறார். இதையெல்லாம் படிக்கின்ற பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பொதுவாக திருமுறைக்கு உரை எழுதக்கூடாது என்ற ஒரு கொள்கை இருந்தது. வைணவத்தில் 4000 திவ்ய பிரபந்தத்துக்கு பெரிய வாச்சான் பிள்ளை என்பவர் உரை எழுதியிருக்கிறார். சைவர்கள் இது ஒரு பெரிய குறைபாடு. நம்முடைய திருமுறைக்கு உரை இல்லையே. காரணம் என்ன என்றால், உரை எழுதுகின்ற அளவுக்கு நமக்கு தகுதி இல்லை என்று நம்முடைய பெரியவர்கள் கருதினார்கள். ஏனென்றால் 12 திருமுறை ஆசிரியர்கள் 27 பேரும் திருவருளிலே தோய்ந்து திளைகின்றவர்கள். திருவருளுக்கும் நமக்கும் தூரம். திருவருளிலே தோய்ந்த பெருமக்கள் பாடிய பாடல்களுக்கு திருவருள் சம்பந்தம் இல்லாத நாம் எப்படி அதற்கு உரை எழுதுவது என்ற முறையிலே பல பெருமக்கள் அதை அப்பயே விட்டு விட்டார்கள், பயந்தார்கள். அந்த நிலையிலே தான் தர்மயாதீனத்தின் 25வது குருமகா சன்னிதானமாக விளங்கிய கைலை குருமணி சுப்பிரமணிய தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் எளிய முறையிலாவது மக்கள் திருமுறையை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு உரை தேவை என்று முயன்று அவர் ஆட்சி காலத்தில் 5 திருமுறைகள் உரையோடு வந்தது. பின்னர் 26வது குருமகா சன்னிதானம் சண்முக தேசிய பரமாச்சாரிய சுவாமிகள் அவருடைய காலத்தில் ஏனையவை வளர்ந்தன. இப்பொழுது 27வது குருமகா சன்னிதானம் ஆசிலாமணி தேசிகர் என்பவர் இருக்கார். ஆக இந்த திருமுறை விளக்கங்களை வழங்கிய அந்த பெருமக்கள் அந்த 2ஆம் திருமுறை 4ஆம் திருமுறைக்கு உரை எழுதியவர் முத்துசு மாணிக்கவாசக முதலியார் என்பவர். அவர் பின்னாளில் தொண்டை மண்டலாதீனத்தின் 229வது குருமகா சன்னிதானமாக திகழ்ந்தவர்கள். ரொம்ப அற்புதமாக பல நூல்கள் எழுதியிருக்கிறார். அதிலும் சிறப்பாக குமரகுரு சுவாமிகள் அருளிய நூல்களுக்கெல்லாம் உரை எழுதியிருக்கிறார். அவரிடத்தில் உபதேசம் பெற்ற பல அறிஞர்கள். அதிலே ஒருவர் சேக்கிழார் அடிப்பொடி சிவத்திருமு கிருஷ்ணன் IAS அவர்கள். கோவையைச் சேர்ந்த பேராசிரியர் மாரா குருசாமி அவர்கள். அவர்கள் இருவரும் இணைந்து அருள்நூல் பதிப்பு குழு என்ற ஒன்றை அமைத்து சுவாமிகள் எழுதிய அருள் நூல்கள், அதிலும் சிறப்பாக குமர குருபரர் அருளிய நூல்களுக்கெல்லாம் உரையை அவர்கள் வெளியிட்டார்கள். அதே போல இந்த திருமுறைகளை பற்றி அவர்கள் நிறைய கட்டுரைகள்லாம் எழுதியிருக்கார். சித்தாந்தத்திலும் அவருடைய கட்டுரைகள் வெளிவந்து இருக்கின்றன. பாம்பன் சுவாமிகளுடைய நூல்களை பற்றி அவர் எழுதியிருக்கிறார். இப்படி பல்வேறு நிலைகளிலே அவருடைய கருத்துக்கள். அவர் அவதரித்தது ஆரணி பக்கத்தில் இருக்கின்ற ஒரு கிராமத்தில் அவதரித்தார். 2வது, காஞ்சிபுரத்துக்கு பெருமை சேர்த்த பெருமக்கள் இருவர். ஒருவர் அருணை வடிவேல் முதலியார், இன்னொருவர் சித்தாந்த பானு என்று சொல்லப்படுகின்ற வஜ்ரவேல் முதலியார் அவர்கள். அவர்கள் இருவரும் ஒரே பள்ளியிலே பயின்று ஒரே பள்ளியிலே ஆசிரியராகி
இருவரும் இணை பிரியாது இருப்பார்கள். ஒரே பள்ளிக்கூடத்தில் இருந்தாங்க. அருணை வடிவேல் முதலியார் அவர்கள் தமிழ் ஆசிரியர், வஜ்ரவேல் முதலியார் அவர்கள் கணித ஆசிரியர். ஆனால் வஜ்ரவேல் முதலியார் அவர்களுக்கு தமிழ், ஆங்கிலம், வடமொழி இந்த மூன்றிலும் பாண்டித்யம் உண்டு. இவர்கள் இருவரும் உறவினர்கள் போலும் நண்பர்கள் போலும் இணைந்து இருப்பார்கள். பல நூல்களுக்கு உரை எழுதியிருக்கிறார்கள். அதிலே அருணை வடிவேல் முதலியார் அவர்கள் தருமபுராதீனத்தினுடைய ஆஸ்தான புலவராக இருந்து பல நூல்கள் 6ஆம் திருமுறையிலே இருந்து 11ஆம் திருமுறை வரை அவர் உரை எழுதியிருக்கிறார். அது இல்லாமல் சைவ சித்தாந்த நூல்களுக்கெல்லாம் பல உரைகள் எழுதியிருக்கார். அடுத்து வஜ்ரவேல் முதலியார் அவர்களும் திருமந்திரத்திலே திருவாவடுதுறை ஆதீன புலவராகவும் தருமயாதீன புலவராகவும் விளங்கியிருக்கிறார்கள். அவர்கள் உடைய வரலாறு, அவரும் காஞ்சிபுரத்திலே பிள்ளையார்பாளையத்திலே தோன்றியவர். அவரை பற்றி பேசுகின்ற வாய்ப்பை அடியனுக்கு கொடுத்தார்கள். அவளை பற்றி எனக்கு அதிகம் தெரியாது. அருணையாரை பற்றியும் சுவாமிகளை பற்றியும் தெரிந்த அளவுக்கு வஜ்ரவேல் பற்றி எனக்கு தெரியாது. அப்போ அவருடைய வாழ்க்கை குறிப்புகள், அவர் எழுதிய நூல்கள், இதை பற்றியெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அடியேன் விரும்பிய பொழுது நம்முடைய கேதார செல்வர் அன்பர் தணிகைவேல் அவர்கள் வரலாற்று குறிப்புகளையும் அவர் எழுதிய சில நூல்களையும் எனக்கு கொரியர் மூலமாக அனுப்பினார்கள். அதை படித்து பாருங்க. அவர் திருக்குறளை பற்றி ஒரு நூல் எழுதியிருக்கிறார். திருக்குறளின் உட்கிடை சைவ சித்தாந்தமே அப்படின்னு ஒரு அருமையான நூல். அதே போல மணவாசகம் கடந்தார் அருடைய உண்மை விளக்கத்துக்கு உரை எழுதியிருக்கார். இலங்கையில இருக்கின்ற திரு கேதீச்சரம் என்ற தலத்துக்கு திருஞான சம்பந்தர் சுந்தரருடைய 2 பதிகங்கள் இருக்கிறது. அந்த 2 பதிகங்களுக்கும் உரை எழுதியிருக்கிறார். அதை யாழ்ப்பாணம் நூல் பதிப்பு நிறுவனம் வெளியிட்டிருக்கிறது. இந்த உண்மை விளக்கம் அவர்கள் தான் வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த உண்மை விளக்கத்தோடு ஜெயம் நல்லுசாமி பிள்ளை அவர்கள் எழுதிய ஆங்கில மொழிபெயர்ப்பு 14 சாத்திரங்களையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார். அவர் ஜெயம் நல்லுசாமி பிள்ளை அவர்கள் நீதிபதியாக பணியாற்றியவர்கள். இதெல்லாம் வெளியே யாருக்கும் தெரியாது. அதை வெளியிட்ட பெருமையெல்லாம் இலங்கை யாழ்ப்பாணத்துக்கும் அடுத்தது மறுபதிப்பாக வெளியிட்ட பெருமை சைவ சித்தாந்த பெருமன்றத்துக்கும் உண்டு. இதையெல்லாம் நினைக்க வேண்டும். அப்படி அவர்கள் இருவரும் எழுதிய நூல்கள், அவருடைய வரலாறுகள், இவற்றையெல்லாம் அந்த அழைப்புதழிலேயே அதை அச்சிட்டு அதை வழங்கிய பெருமை காஞ்சி சிவனடியார் திருக்கூட்டத்துக்கு உண்டு. அதைத்தான் அடியேன்னு சொன்னேன். இப்போ ஏனைய அழைப்புதழ் நிகழ்ச்சி முடிந்தால் தூக்கி போட்டுருவோம். ஆனால் இந்த அழைப்புதழ் நாம் போற்றி பாதுகாக்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த மூவருடைய வரலாறு, அவர்கள் எழுதிய அருள் நூல்கள் இவ்வளவும் அதில் அடங்கியிருக்கு. ரொம்ப சுருக்கமாக எதற்காக அடியே நீங்க சொல்றேன்னா, நீங்களெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். ஏன்னா நம்முடைய சைவத்துக்கு கிடைத்த பெருமை வேற இந்த சமயத்துக்கும் கிடையாதுங்க. அளவற்ற நூல்கள், அளவற்ற அருளாளர்கள், அளவற்ற பேராசிரியர்கள் இவ்வளவு பணி செய்தும் கூட நமக்குள் ஒற்றுமையின்மை என்ற காரணத்தினாலே சைவம் வளராமலேயே இருக்கிறது. தருமபுரம் சுவாமிநாதன் அவர்கள் அடிக்கடி என்னோடு தனிமையாக பேசுகின்ற போது ரொம்ப வருத்தப்பட்டு சொல்வார், என்னப்பா இது, இந்த சைவர்கள் சைவத்தின் பெருமையை உணர்ந்து கொள்ளாமல் இருக்கிறார்களே, சைவர்களிலே பெரும்பாலோர் வெறும் சைவர்களாக இருக்கிறார்களே என்று சொல்லி வருந்துவார்கள். இன்னைக்கு அந்த நிலையில தான் இருக்கும். நாம எவ்வளவு பேருக்கு சைவத்தை பற்றி தெரியும் இல்லையா? சைவம் என்பது வேறு, சைவ வாழ்க்கை என்பது வேறு. சைவம் தெரிந்து கொண்டால் மட்டும் போதாது, அந்த நெறியில வாழ வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். சைவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் சைவ நெறியிலே வாழ்கிறார்களா? அது சிந்தனைக்குரியது இல்லையா? அந்த மாதிரி அந்த மூவரை பற்றி சிந்திக்கின்ற ஒரு பெரும் பேரு அடியேனுக்கு கிடைத்தது. அதை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் அடியேனுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. காரணம் என்னன்னா, இதெல்லாம் நீங்க எடுத்து சொல்றதுக்கு ஆள் இல்லைங்க.
அடியேனுக்கு ரொம்ப வருத்தம். எல்லோரும் கதை சொல்கிறார்கள், நகைச்சுவையை பற்றி பேசுகிறார்களே ஒழிய, நம்முடைய அருளாளர்கள், நம்முடைய பெரியவர்கள் தமிழுக்கும் சைவத்துக்கும் எப்படியெல்லாம் தொண்டாற்றி இருக்கிறார்கள். அவர்கள் குடும்பத்தை புறக்கணித்து விட்டு கூட தமிழ் தொண்டும் சைவ தொண்டும் மாற்றியவர்கள் இந்த மூவரும் இல்லையா? இதையெல்லாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஆகன்ற நன்றி உணர்ச்சி என்பது நமக்கு இன்றியமையாத ஒன்று என்பதை வலியுறுத்துவதற்குத்தான் நான் இதையெல்லாம் உங்களுக்கு நான் அடியேன் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அடுத்ததாக நாம் தெய்வமணி மாலைக்கு வருவோம். தெய்வமணி மாலையில இந்த 5வது பாடல் குரு வணக்கமாகவே வள்ளல் பெருமான் அருளி செய்திருக்கிறார். அதிலே உணர்வு தந்த குருவே என்று கந்த பெருமானை அழைக்கிறார். பதிபூசை முதல் நற்கிரியையால் மனமெனும் பசுகரணம் இங்கு அசுத்த பாவனை அற சுத்த பாவனையில் நிற்கும் மெய்ப்பதியோக நிலைமை. அதனால் மதி பாசமற்று அதில் அடங்கிடும் மயமாய் வரவு போக்கு அற்ற நிலை கூடும் என எனதுலே வந்து உணர்வு தந்த குருவே துதி வாய்மை பெரு சாந்த பதம் மேவு மதியமே துரிசரு சுயம் ஜோதியே தோகை வாகன மீது இளங்கவரு தோன்றலே சொல்லறிய நல்ல துணையே ததிபெரும் சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்தவேலே தன்முக துய்யமணி உன்முகச் செய்வமணி சண்முக தெய்வமணியே என்பது இந்த 5வது பாடல். இந்த பாடலிலே பல அருங்கருத்துக்களை எல்லாம் பேராசிரியர் டாக்டர் வைரா அவர்கள் ரொம்ப அற்புதமாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதிலே இந்த தலத்தை சொல்லுகின்ற பொழுது ததிபெரும் சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலமோங்கும் கந்தவேலே என்று சொல்கிறார். ததி என்று சொல்கின்ற பொழுது அதற்கு ஒரு அற்புதமான ஒரு விளக்கத்தை பேராசிரியர் வைரா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ததி என்பது தத் என்று சொலங்குகின்ற வார்த்தை என்று குறிப்பிடுகிறார். தத்து என்றால் அது இறைவனை குறிக்கும். தத்துவமசி அப்படின்னு சொல்லுவார். தத்துவமசி என்பது ஒரு மகா வாக்கியம். 4 வேதங்களுக்கும் 4 மகா வாக்கியங்கள் இருக்கின்றன. இந்த மகா வாக்கியம் சாம வேதத்திலே வருவது. ஆக இந்த மகா வாக்கியத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா, நம்முடைய சைவத்தின் பெரும்பாலான நூல்கள், அதாவது தத்துவ சாத்திய நூல்கள் அனைத்தும் தத்துவமசி என்ற இந்த மகா வாக்கியத்தை விளக்குவதாக அமைந்திருக்கின்றன என்பதை திருமந்திரம் முதலான நூல்களை எல்லாம் படித்தவர்களுக்கு தெரியும். அதனால இங்க தத்து என்பது ததி என்று வந்திருக்கிறது என்று ஒரு குறிப்பை, அதாவது யாருமே சொல்லாத ஒரு குறிப்பை டாக்டர் வைரா அவர்கள் இங்கே குறிப்பிடுகிறார்கள். ஆக தத்து என்பது இறைவனை குறிக்கின்ற சொல். தத்துவம் அசி என்று 3 வார்த்தைகள். தத்து என்றால் இறைவன், துவம் என்றால் நீ, அசி என்றால் இருக்கிறாய். துவம் தத் அசி அப்படின்னு நம்ம மாத்திக்கிறோம். துவம் என்றால் நீ அதுவாக இருக்கிறாய். அது என்பது இறைவன். இறைவனாக நாம் இருக்கிறோம், அதாவது ஆன்மாவாக இருக்கிறோம். ஆனால் ஆன்மாவாக நாம் உணர்வதில்லை. இந்த உடம்பைத்தான் நாம் உணர்கிறோம். உடம்பை வைத்துதான் நம்மை நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோமே ஒழிய உடம்பு கடந்த நிலைக்கு நாம் இன்னும் போகலை. அதுதான் உணர்வு என்றது பெயர். இந்த உடம்பு உணவினால் வளர்கிறது. சோற்றால் அடித்த பிண்டம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் உயிர் அதற்கு என்ன உணவு தரணும்னா உணர்வு தர வேண்டும். அந்த உணர்வு தான் திருவருளாக நமக்கு கிடைக்கிறது. அடியார்கள் கூட்டத்தின் மூலமாக கிடைப்பது, வழிபாட்டின் மூலமாக கிடைப்பது. அதனால உயிருக்கு உறுதி செய்து கொள்ள வேண்டும். அப்படி தருகின்ற உணர்வை தருவது தான் பூசை அப்படின்னு சொன்னேன். இங்கே பூஜையை பற்றி சொல்கின்ற வள்ளல் பெருமான் பதிபூசை அப்படின்னு சொல்லுகிறார். பதி என்றால் இறைவன். இறைவன் ஒருவனே. இதுல யாருக்கும் எல்லளவும் சந்தேகம் கிடையாது. இறைவன் ஒருவனே. அவன் பலவிதமாக பல நிலைகளிலே போற்றப்படுகிறான். நம்முடைய சொல்லுக்கும் செயலுக்கும் அப்பாற்பட்டவன் அவன். தமிழிலே இருக்கின்ற கடவுள் என்ற சொல்லுக்கு ஒரு தனியான பொருள் உண்டு. கட உள்
கடை என்றால் கடந்திருக்கின்றவன் அர்த்தம். அனைத்தையும் கடந்திருக்கின்ற பொருள் இறைவன். அதே நேரத்திலே கடந்தும் இருக்கின்றான், அவற்றின் உள்ளும் இருக்கிறான். இது எந்த மொழிக்கும் இல்லாத ஒரு தனி சிறப்பு தமிழுக்கு. இந்த தமிழிலே கடவுள் என்ற வார்த்தை இருக்கு, ரொம்ப அற்புதமான வார்த்தை. திருவள்ளுவர் கடவுள் வாழ்த்து என்று பாடினார். அடுத்து மெய்யுணர்தல் என்று துறவரத்தில் கொண்டு வந்தார். கடைசி அறத்துப்பால்ல கடைசியில வர்றது மெய்யுணர்தல். கடவுள் வாழ்த்து, மெய்யுணர்தல், இந்த இரண்டையும் வைத்துதான் திருக்குறளின் உட்கடை சைவ சித்தாந்தமே என்று ஒரு நூலாக வஜ்ரவேல் முதலியார் அவர்கள் எழுதியிருக்கார். அதை படிக்கின்றவர் ரொம்ப பரவசமாக இருக்கிறது. அந்த மாதிரி ஒரு கருத்தை வேற யாரும் வெளிப்படுத்த முடியாது. திருக்குறளை எல்லோரும் அவரவர்கள் சமய நூல்களாகவே போற்றுகிறார்கள். ஆக உலக பொதுமறையாக போற்றப்படுகின்ற சிறப்பு திருக்குறளுக்கு உண்டு. ஆனால் அதிலே இருக்கின்ற கோட்பாடுகள், கருத்துக்கள் அனைத்தும் சைவ சித்தாந்த கருத்துக்களையே பிரதிபலிக்கிறது என்ற முறையில வஜ்ரவேல் முதலியார் அவர்கள் ரொம்ப அற்புதமா எழுதியிருக்கார். பல நூல்கள் எழுதியிருக்கார் அவர். அதனால அவருக்கு பேர் என்னன்னா சித்தாந்த ஞானபானு என்று பட்டம் கொடுத்தார். பாம்பன் சுவாமிகளுக்கு வைதீக சைவ சித்தாந்த ஞானபானுன்னு பேர் அவருக்கு. பாம்பன் சுவாமிகள் அத்தியாச்சிரம சுத்தாத்வைத வைதீக சைவ சித்தாந்த ஞானபானு பாம்பன் சுவாமிகள் அப்படின்னு சொல்லுவார். இவர் சித்தாந்த ஞானபானு என்று அழைக்கப்பட்டார். சித்தாந்த வித்தகர் என்றும் போற்றப்பட்டார். 1964 அவர் காசி, அலகாபாத் பல்கலைக்கழகங்களிலே சிவஞான சித்தியாரை பற்றி ஆங்கிலத்திலே சொற்பொழிவாற்றினார். இது ஒரு தனி சிறப்பு. இப்படி ஆங்கில புலமை உடையவர். இப்படி பல கருத்துக்கள். இப்போ நமக்கு என்ன இந்த நிலைக்கு நாம் அங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னா, பதிபூசை என்பது இறைவனை பூசிப்பது. அந்த பூஜை ரெண்டு வகையா இருக்கு. பூஜை என்றால் பூசை, பூசை என்று சொன்ன இறைவனுக்கு அருகிலே கொண்டு சேர்க்கின்ற சாதனம். இறைவனுக்கு அருகே நம்ம போகணும்னா பூஜை பண்ணணும். பூஜை என்பது தமிழிலே பூசை அப்படின்னு. இந்த பூஜை பண்ணணும். அந்த பூஜை சில முறைகள் இருக்கிறது. அதில் இந்த பூஜையை ரெண்டு விதமா சொல்லுவாங்க. ஆத்மார்த்த பூஜை, பரார்த்த பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க. தனக்காக பூஜை செய்வது ஒரு நிலை, அதுதான் ஆத்மார்த்த பூஜைன்னு பேர். சிவபூஜை செய்கின்றவர்களுக்கு தெரியாது ஆத்மார்த்தமா செய்வது. தனக்கென்று ஒரு வடிவத்தை, சிவலிங்கத்தை வைத்து அது முறையான அந்த மந்திரங்கள், ஞாச முறைகள் இவற்றை எல்லாம் சொல்லி தான் பெற்ற உபதேசத்தின்படி செய்வது ஆத்மார்த்த பூஜை. அடுத்ததுக்கு ஆலயத்துக்கு சென்று வழிபடுவது பரார்த்த பூஜை. பரார்த்தம் என்றால் மற்றவர்களுக்காக செய்கின்ற வழிபாடு. ஆக இந்த நற்கிரியைகள் அப்படின்னு சொல்றார். பதிபூசை முதல் நற்கிரியையால் இப்படி செய்வதினாலே மனம் எனும் பசுக்கரணம் அப்படின்னு சொல்றார். இந்த மனம் இருக்கிறதே பசுக்கரணம். பசு என்றால் உயிர். நம்முடைய கருவி கரணங்கள், நம்முடைய கரணங்கள் நம்ம சொல்றோம் இல்லையா? தொழிற்கருவிகள், அறிவு கருவிகள், அந்த கரணங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். கரணம் என்றால் கருவின்னு அர்த்தம். அந்த கரணம்னா கண்ணுக்கு தெரியாத கருவி. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்ற 4 அந்த கரணம்னு பேர். அடுத்தது தொழில் கருவி. பாணி, வாக்கு, காயம், இதெல்லாம் கை, கால் இதெல்லாம் தொழில் கருவி. அப்புறம் மெய்வாய், கண், மூக்கு முதலமாக சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்பது அறிவு கருவி. இப்படி இந்த அறிவி கருவிகள், தொழில் கருவிகள், அந்த கரணங்கள். ஆக கரணங்கள் எல்லாம் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கார். இந்த கரணங்களினாலே நாம் தூய்மையான முறையிலே வழிபாடு செய்ய வேண்டும். அதுதான் சுத்த பாவனை, அசுத்த பாவனை என்று வள்ளலார் சொல்கிறார். பாவிப்பது. இந்த கருவிகளை நாம் தூய்மை செய்ய, சிவபூஜை செய்கின்றவர்களுக்கு தெரியணும். பூத சுத்தி அப்படின்னு சொல்லுவாங்க, கரண சுத்தி அப்படிலாம் இருக்கு. சில முறைகள்லாம் இருக்கு. இலங்கையைச் சேர்ந்த ஒரு பெரியவர் ஒரு நூல் எழுதியிருக்கார். சிவபூஜையும் சைவ சித்தாந்தமும் அப்படின்னு ஒரு நூல், கிட்டத்தட்ட 350 பக்கம் எழுதியிருக்கார். ஒரு சிவபூஜை செய்வார். நமக்கு அதை படிக்கும்போது நமக்கே தலை சுற்றுது. அந்த மாதிரி எழுதியிருக்காரு.
அவர் ஒவ்வொரு கிரியைக்கும் சைவ சித்தாந்த நூல்ல இருந்து விளக்கம் கொடுக்கிறார் அவர். அப்போ அந்த சிவபூஜை என்பதே சைவ சித்தாந்தத்தின் அடிப்படையில் அமைந்திருக்கிறது என்பதை அவர் நிரூபிக்கிறார் அவர். இன்றைக்கு தமிழும் சைவமும் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு மூல காரணம் இலங்கை தமிழ் மக்கள் என்பதை நாம் உணர வேண்டும். இலங்கை தமிழ் மக்கள் இல்லை என்றால் இன்றைக்கு சைவம் கிடையாது, தமிழ் கிடையாது. நாம் தமிழை சொல்லிக் கொண்டிருக்கிறோமே ஒழிய, தமிழால் நம்மை நாம் வளர்த்து கொண்டிருக்கிறோமே ஒழிய, தமிழை நாம் வளர்ப்பதற்கு தயாராக இல்லை. தமிழ் எங்கே வளர்கிறது? வளரவில்லை. ஆனால் அவர்கள் உலகம் முழுதும் பரவி இருக்கிறார்கள். அவர்கள் இருக்கின்ற இடங்கள் எல்லாம் தமிழை பரப்புகிறார்கள், சைவத்தை பரப்புகிறார்கள். நாம செய்யாத செயலை அவங்க செய்கிறாங்க இல்லையா? அவங்க பள்ளிக்கூடத்துல ஆறுமுக நாவலர் எழுதிய சைவ வினாவிடைன்னு ஒரு நூல் இருக்கு, அதை பாடமா வச்சிருக்காங்க. அந்த சைவ வினா விடை நூல் ஒரு பாடமாக வைத்து அதிலே மார்க் எடுத்தாதான் அடுத்த வகுப்புக்கு போக முடியும். அந்த மாதிரி ஒரு நிலை எந்த நாட்டிலும் கிடையாது, இலங்கையில மட்டும்தான் இருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் நம்மளால வைக்க முடியுமா? அந்த மாதிரி கிடையாது. ஆனால் சிதம்பரத்திலே ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு, அவருடைய பேர்ல ஆறுமுக நாவலர் பள்ளி வித்யா கலாசாலைன்னு இருக்கு. அங்க அவங்க அதை வச்சிருக்காங்க. அந்த பாடத்தை படித்து பாஸ் பண்ணாதான் அடுத்த வகுப்பு போக முடியும். அப்ப சிறு வயதிலிருந்தே சைவ உணர்வு அந்த மக்களுக்கு இருக்கு, நமக்கு கிடையாது. சைவத்தை பத்தி நம்ம பேசலாம், எழுதலாம், அது வேற விஷயம். ஆனால் சைவ வாழ்க்கை நாம் வாழ்கிறோமா? ஒருவர் இலங்கையில நல்லூர் போயிட்டு வந்தார். இந்த நல்லூர்ல சுப்பிரமணிய சுவாமி கோயில் இருக்கு. நல்லூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் எப்படி இருக்குன்னா, முறையான வழிபாடு அங்க நடக்கிறது. காலை 4:30 மணிக்கு திறக்கப்படுகிறது, 6 மணிக்கு மூடிடுவாங்க. இந்த 1.5 மணி நேரத்துல தான் வழிபாடு. அதை பார்த்துவிட்டு நம்முடைய மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு கோயிலை நான் எங்கேயுமே உலகத்துல பார்க்கல அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு வழிபாடு அங்க கண்டவர்கள்லாம் எங்க குடும்பத்தார் சில பேர் போயிட்டு வந்தாங்க அங்க. அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு கோயிலை எங்கேயுமே பார்க்க முடியாது, இந்த மாதிரி ஒரு வழிபாட்டை எங்கேயும் பார்க்க முடியாது. காரணம் என்ன? ஆறுமுக நாவலர் தோன்றிய ஊர் அது. ஆறுமுக நாவல் என்ன செய்யணும்னு சொன்னார சைவத்துக்கு, அதையெல்லாம் அவங்க முறையா கடைபிடிக்கிறாங்க. அவங்க நாம என்ன பண்றோம்? அவங்க இருக்கும்போது கடைபிடிக்கிறோம், அவங்க போயிட்ட பிற்பாடு கை கழுவி விட்டுறோம். ஆனால் அவர்கள் ஆறுமுக நாவலர் காட்டிய வழியிலே இன்றைக்கும் அந்த வழிபாடு நடந்து கொண்டிருக்கிறது, முறையாக நடக்கிறது. இதையெல்லாம் நாம உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த முறையிலே சுத்த பாவனை அசுத்த பாவனை எல்லாம் சொல்றார். இதெல்லாம் குரு நமக்கு எது சுத்தம் எது அசுத்தம் அப்படின்னு சொல்றார். இந்த சுத்தம் அசுத்தம், இந்த சுத்தம் என்று சொல்கின்ற பொழுது சுத்த பாவனையிலே நின்றால்தான் மெய்ப்பதியோக நிலைமை அப்படின்னு சொல்றார். மெய்ப்பதி யோகம், இந்த மெய்யான உண்மையான சிவ அனுபவம், சிவயோக நிலை எப்பொழுது சித்திக்கும் என்று சொன்னால் சுத்த பாவனையிலே நின்றால்தான் வரும், அசுத்த பாவனை நின்றால் வராது. இதையெல்லாம் குரு மூலமாகத்தான் நாம் தெரிந்து கொள்ள முடியும். இதெல்லாம் படித்து தெரிந்து கொள்ள முடியாது, கேட்டு தெரிந்து கொள்ள முடியாது, குருவின் மூலமாகத்தான் முடியும். அதனால் அடுத்து சொல்றார் வள்ளலார், மதி பாசமற்று அதில் அடங்கிடும் அப்படின்னு சொல்றார். மதி என்றால் அறிவு, இங்கே மனம். இந்த மனம் இந்த சுத்த பாவனையிலே நின்றால் சிவயோகத்திலே அடங்கி அமர்ந்துவிடும். அடங்கவே மலைவியில் மெஞ்ஞான மயமாய் வரவு போக்கு அற்ற நிலை கூடும். வரவு போக்குன்னா பிறப்பு இறப்பு அற்ற நிலை. போக்கும் வரவும் புணர்மிலா புண்ணியனே என்று மணிவாசகர் சிவபுராணத்தில். போக்குவரவு, நமக்கு போக்குவரவுனா, போக்கு என்று சொன்னால் இறப்பது, வரவு என்றால் பிறப்பு. பிறப்பு இறப்பு தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த போக்குவரவு இல்லாமல் நிலையான இறை இன்பத்திலே நாம் இழைக்க வேண்டும் என்று சொன்னால், பதிபூஜையிலே சுத்த பாவனையிலே நின்றால்
அந்த நிலை நாம் பெற முடியும் என்பதை குரு மூலமாகத்தான் நாம் தெரிந்து கொள்ள முடியும் என்று எனது உளே வந்து உணர்வு தந்த குருவே என்று சொல்கிறார். இறைவன் குருவாக வந்து உள்ளத்திலே அமர்ந்து உணர்வு தந்த குருவே என்று அழைக்கிறார். இறைவன் புறத்திலே வந்து அகத்திலே புகுவது. வழிபாட்டிலே 2 வகை உண்டு, புற வழிபாடு, அக வழிபாடு. சைவ சித்தாந்தத்திலே ஞானத்தை 4 வகையா சொன்னாங்க. கேட்டல், சிந்தித்தல், தெரிதல், நிட்டை கூடல். இப்ப நாம முதல் ஞானத்தில் இருக்கோம், கேட்பது. கேட்பது என்பதே ஒரு ஞானத்தின் முதல் நிலை. எல்லோருமே கேட்க மாட்டாங்க. இந்த பகுதியில் எத்தனை ஆயிரம் பேர்கள், லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. எத்தனை பேர் இங்க வராங்க? விரல் விட்டு எண்ணிடலாம். சென்ற மாதம் அடியேன் பேசுகின்ற போது 5 பேர் தான் வந்திருந்தாங்க. இன்னைக்கு கொஞ்சம் கூட்டம் அதிகமா இருக்கு. காரணம் என்ன? இதை கேட்பதற்கு யாரும் தயாரா இல்லை. வேறு கதை பேசினால் கேட்பதற்கு மக்கள் தயாராக இருக்கிறார்கள், கை தட்டுவதற்கு தயாராக இருக்கிறார்கள், சிரித்து ஆடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஆனால் ஞானத்தை பற்றி பேசினால் ஞானத்தை கேட்பதற்கு ஆட்கள் தயாராக இல்லை. காரணம் என்ன? அந்த பக்குவம் இல்லை. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஒரு பதிகம் பாடியிருக்கார், ஊர்த்தொகை பதிகம். அப்படி சென்ற மாதம் இங்கே நம்முடைய ஆசிரமத்தில் சுந்தரர் தேவாரம் முற்றோதல் செய்தார் ஐயாலா. காலையில் ஆரம்பித்து இரவு 6 மணி வரைக்கும் நடந்தது. இந்த ஊர்த்தொகை பதிகத்திலே ஒரு நயம், நயத்துக்கு சுந்தரர்னே பேர். இந்த நயமாக சொல்வதிலே சுந்தரருக்கு நிகர் சுந்தரர் தான். அவர் காட்டூர் கடலே கடம்பூர் மலையே என்று அந்த பதிகம் தொடங்கும். அதிலே 9வது பாடலிலே திருத்தி திருத்தி என் சிந்தை இடங்கொள் கைலாயா, இது அண்டர்லைன் பண்ணி. ஒவ்வொரு பிறவி இறைவன் கொடுப்பதற்கு காரணம் நாம் திருந்த வேண்டும் என்பதற்குத்தான். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திலைத்தேன் இம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் என்று மணிவாசகர். இப்போ புல் பூண்டு முதலாக நாம் பல பிறவிகள் எடுத்து 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 பல கோடி பிறவி எடுத்துதான் இப்போ மனித பிறவிக்கு வந்திருக்கோம். நாம் பரிணாம வளர்ச்சி. இப்போ மனிதனா பிறகுலாம் எடுத்தோன்னு மனிதனா பிறந்துட முடியாது. அந்த மனிதனா பிறந்தும் அந்த மனித பிறவிக்குரிய பக்குவம் எய்துவது இன்னும் பல பிறவி எடுக்கணும். இப்போ சுந்தரர் என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொரு பிறவியிலும் இறைவன் நம்மை திருத்தி கொண்டு இருக்கிறான். எதற்காக? நம்முடைய சிந்தையை அவன் ஊராக கொண்டான் ஓந்துன்னு சொல்றாரு இல்லையா மணிவாசகர். நம்முடைய சிந்தைத்தான் அவனுக்கு ஊர். சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான் திருப்பெருந்துறை உரை சிவனே எந்தையே ஈசா உடலிடம் கொண்டாய் யான் இதற்கிலன்வோர் கைமாறே என்று திருவாசகத்திலே மணிவாசகர் சொல்றார். இப்ப இந்த சிந்தை இறைவன் குடியிருக்க விரும்புகிறான். மனிதனுடைய சிந்தையை இறைவன் குடியிருக்க விரும்புகிறான். ஏனென்றால் இறைவன் விரும்புகின்ற இடம் என்ன? மனிதனுடைய இதயம். அப்பர் சுவாமிகள் சொல்வார், பணக்கை மும்மத வேடம் உரித்தவன் நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன் அனைத்தும் வேடமாம் அம்பல கூத்தனை தினைத்தனை பொழுதும் மறந்து உய்வனோ. இதற்கு ஒரு பெரிய விளக்கமே எழுதியிருக்கா திருவிக்காவர்கள். இந்த ஒரு பாட்டுக்கு நிறைய விளக்கம் எழுதுறாரு. இப்போ நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன். இப்ப நினைக்கின்றவருடைய மனம் எப்படி இருக்க வேண்டும்? நம்ம ஒரு வீட்டுக்கு போறோம்னா, ஒருத்தர் வரார், ஒரு முதலமைச்சர் நம்ம வீட்டுக்கு வர்றாருன்னா நம்ம எப்படி வீட்டை நம்ம சிங்காரிப்போம், தூய்மைப்படுத்துவோம். வராதவர் ஒருத்தர் வர்றாருன்னா நம்ம வீட்டை தூய்மைப்படுத்துறோம். அந்த மாதிரி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் இறைவன். இறைவனிட உயர்ந்தவர்கள் யாரும் கிடையாது. அப்படிப்பட்ட இறைவனே நம்முடைய சிந்தையை விரும்புகிறான் என்று சொன்னால் அந்த சிந்தையை நாம் எவ்வளவு தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என்பதை நாம் நினைக்கணும் இல்லையா? மணிவாசக என் சிந்தையை ஊராக கொண்டான்
உவந்து என் சிந்தையே ஊராக கொண்டாட மாத்திக்கணும் அந்த வெண்பாவை. என்னுடைய சிந்தையே உவந்து ஊராக கொண்டான். உவந்துனா விரும்பி. அப்ப அவருடைய உள்ளம் எந்த அளவுக்கு இருக்கணும்? அந்த உள்ள தூய்மை. அதுதான் சுந்தரர் சொல்வார், திருத்தி திருத்தி ஒவ்வொரு பிறவியும் நாம் திருந்துவதற்காக இறைவன் பிறவியை தருகிறான். நாம் திருந்தரமா? இல்லை, இன்னும் பல பிறவி எடுக்கிறோம். ஆனால் பட்டினத்தார் சொன்னார், முன்னம் எத்தனை எத்தனை ஜென்மமோ மூடனான் அடியேன் அறிந்திலேன், இன்னும் எத்தனை எத்தனை ஜென்மமோ என் செய்வேன் ஏகம்பனாய்தானே. முன்னாடி எத்தனை பிறவி எடுத்தேன்னு எனக்கு தெரியாது, இன்னும் எத்தனை கோடி பிறவி எடுக்க போறோம்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அந்த பக்கம் இன்னும் வரல எனக்கு. அவரே அப்படி சொல்ல, நாமெல்லாம் எந்த மொழி இல்லையா? பட்டினத்தார் எவ்வளவு பெரியவர். தாய்மானவர் சொல்வார், பாருலகம் பொய்யனவே பட்டினத்து பிள்ளையை போல் ஆறும் துறக்கை அரிது அரிது. ரெண்டு அரிதுன்னு போட்டார். எல்லாம் இருந்து துறவியாவது என்பது பெரிய நிலை. 9 கோடி பொண்ணு அரசனுக்கே கடன் கொடுப்பாரான் அவர். அவர் எவ்வளவு செல்வத்தில் இருக்கணும். செல்வ பட்டினத்தார் என்ற தாய்மானவர். அப்படிப்பட்டவர் ஒரே ஒரு வார்த்தைக்காக காதற்ற ஊசியும் வாராதுகானும் கடை வழிக்கான தூக்கி போட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியே வந்துட்டாருன்னா எவ்வளவு பெரிய நிலை. சொல்வது எளிது, வாழ்வது ரொம்ப கடினம் இல்லையா? அதனால அந்த நிலை பெறுவது, தூய்மை பெறுவது, அப்ப சிந்தையை நாம் இறைவனுக்கு உரியதாக்க வேண்டும். சிந்தனை செய்ய மனம் அமைத்தேன், செப்ப நான் அமைத்தேன், வந்தனை செய்ய தலை அமைத்தேன், வணங்க கை அமைத்தேன் என்று சுந்தரம் சேரமான் பெருமானாயனர் பொன்னு வண்ணத்து அந்தாதியிலே சொல்கிறார். சிந்தனை இறைவனுக்கு கொடுக்கணும். ஏன்னா அந்த சிந்திக்கின்ற திறம் மனித உயிருக்கு மட்டுமே உண்டு. ஏன்னா எந்த உயிரினும் சிந்திக்காது. மாடு சிந்திக்குது, நாய் சிந்திக்குது, யாராவது சொல்றாங்களா? மனிதன் சிந்திக்க பிறந்தவன், சிந்திக்க தெரியாதவன் மனிதன் அல்லன்னு ஒரு மேல்நாட்டு அறிஞன் சொன்னான். அதனால்தான் மக்கள் மாக்கள்னு சொல்றார் தொல்காப்பியர். 5 அறிவு உடையன விலங்குகளும் மாக்களும். 6 உடையவன் மனிதன். 6 அறிவு என்பது எது அப்படின்னு சொன்னா மனம். மனம் உடையவன் மனிதன். மனம் என்பது இங்க அறிவு, அறிவுமயமாக இருக்கிறான். வேறு உயிரினங்களுக்கு மனம் கிடையாது. இருந்தாலும் மனிதனுடைய ஆற்றல் உள்ள மனம் போல ஏன உயிருக்கு கிடையாது. மனதின் ஆற்றலினாலே மனிதன் செய்கின்ற செயல்கள் அளவற்ற செயல்கள் செய்கிறார் இல்லையா? மனிதன் செய்கின்ற செயல்களை ஏனைய உயிரினங்கள் செய்ய முடியாது, மனிதன் மட்டும்தான் செய்யும். மனிதனுக்கு இறைவன் கொடுத்த ஆற்றல் அளப்பரியது. அளவில்லா ஆற்றலை இறைவன் கொடுத்திருக்கிறான். ஆனால் அதை மனிதன் உணர்ந்திருக்கிறானா என்றால் இல்லை. சுவாமி விவேகானந்தர் சொல்றார், மனிதனுக்கு கொடுத்த ஆற்றலிலே 2% தான் வெளிப்பட்டிருக்கிறது அப்படின்றார். 98 விழுக்காடு இன்னும் மனிதனிடத்தில் அடங்கி இருக்கிறது. அவன் இன்னும் அதை வெளிப்படுத்தவில்லை. காரணம் என்ன? தன்னை அறியாமல் இருக்கிறான். அதைத்தான் திருமூலர் சொன்னார், தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றனன், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அச்சிக்க தான் இருந்தானே. உடம்புதான் நாம நினைக்கிறோமே தவிர உடம்புக்குள் ஒரு பொருள் இருக்கிறது, உயிர் இருக்கிறது. உயிருக்கு உயிராக இன்னொருத்தன் இருக்கான், இறைவன் இருக்கிறான். இறைவன் உள்ளவே இருக்காரு. அவர் நாம எங்கே தேடி இருக்கோம். அவரை நினைப்பூட்டுவதுதான் கோயில்கள், அடையாளங்கள். அப்பர் சுவாமி சொல்றார், குறிகளும் அடையாளமும் கோயிலும் அவர் நின்றதோர் நேர்மையும் அறிய 1000 ஆரணம் ஓதிலும் பொறியிலீர் மனம் என்கொல் புகாததே என்று 5ஆம் திருமுறையிலே திருக்குறுந்தொகையிலே சொல்றார். குறிகள், அடையாளங்கள், கோயில்கள், நெறிகள் இவையெல்லாம் இறைவனை நினைப்பூட்டுகின்றன. இறைவனை நாம் நினைக்க வேண்டும், இறைவனை நாம் சிந்திக்க வேண்டும், இறைவனை நாம் வழிபட வேண்டும்
இறைவன் அருள் பெற வேண்டும், அதற்கு நாம் முயல வேண்டும் என்பதை நிலைவுறுத்துகின்றன சாதனங்கள். அதை வைத்து நம்ம மேலே போகும். நம்ம மேலே போகிறோமா, இன்னும் கீழவே இருக்கும். பாம்பன் சுவாமிகள் வழிபாட்டிலே 2 வழிபாடு சிறப்பு. அந்த வழிபாடு 2லே ஒன்று அக வழிபாடு, புற வழிபாடுன்னு சொல்றார். அக வழிபாடு மிக உயர்ந்தது, அகத்திலே இறைவனை காண்பது. புற வழிபாட்டிலே சிறந்தது மாகேஸ்வர பூஜைன்னு சொல்றாரு. மாகேஸ்வர பூஜை மிக சிறந்தது. மாகேஸ்வர பூஜைனா அடியார்களுக்கு அன்னம் பாலித்தல். அன்னம் அவர் சொல்றார், இறைவன் ஒரு அடியவர் வேடத்திலே வந்து உணவு கொள்வான், நான் தான் இறைவன் என்று அவன் சொல்லிக் கொள்ள மாட்டான். இப்ப அடியார்களுக்கு நீங்கள் உணவிடுவதினாலே இறைவன் அதிலே வந்து கலந்து கொள்கிறான். அடியாரிடத்திலே இறைவன் இருக்கிறான். இறைவன் எங்கே இருக்கிறான்னா அடியார்கள் எங்க இருக்கிறாங்க அங்கே இருக்கிறார். பெரிய புராணத்திலே சேக்கிழார் சொல்கிறார், ஞாலம் உய்ய நாம் உய்ய சைவ நென்னெறியின் சீலம் உய்ய நம்பி திருத்தொண்ட தொகை முன் பாட செழுமறைகள் ஓலம் இடமும் உணர்வறியார். அடியாருடன் நாம் உடது என்றால் ஆலம் அமுது செய்த பிரான் அடியார் பெருமை அறிந்தார் யார் அப்படின்னு கேட்கிறார் சேக்கிழார். இறைவன் விஷத்தையே அமுதமா சாப்பிட்டவன். அவன் சொல்றான், அடியார்கள் எங்கே இருக்கிறார்களோ அங்கே நான் இருக்கிறேன். இங்கே இறைவன் இருக்கிறான். ஏன்னா அடியார்கள் இருக்கிற இடத்துல இறைவன் இருக்கிறார். அருணகிரிநாதன் சொல்லுகிறார், மருவும் அடியார்கள் மனதில் விளையாடும் மரகத மயூர பெருமாள் கான் என்று திருப்புகழ். அடியார்கள் எங்க இருக்கிறாங்க அங்கே இறைவன். இப்போ இறைவனுக்கு விழா செய்வதை விட இறைவன் அடியார்களுக்கு செய்கின்ற விழா சிறப்புடையதாக இருக்கிறது. இப்போ கபாலீஸ்வரன் கோயில பங்குனி உத்தர விழா சிறப்பாக நடக்குது. அது ஒரு சிறந்த விழா என்ன, 63 விழான்னு சொல்றோம் இல்லையா? அப்போ இறைவனுக்கு செய்கின்ற விழாவை விட அடியார்களுக்கு செய்கின்ற விழா சிறப்புடையதாக ஆகிறது. அல்ல பாம்பன் சுவாமிகள் அவர் உயிரில எழுதியிருக்கார். அவர் செய்கின்ற அந்த விழாக்கள், மயூர வாகன சேவர்னு ஒரு விழா நடக்குது. அதே மாதிரி சிவராத்திரி, கந்தசஷ்டி, இந்த விழாக்கள்லாம் செய்கின்ற பொழுது அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு மாகேஸ்வர பூஜை செய்யணும்னு எழுதுறார். அந்த மாகேஸ்வர பூஜையில கூட அவர் உயில என்ன எழுதியிருக்காருன்னா, மகாதேஜ மண்டலத்தார் மாகேஸ்வர பூஜையில் அடியார்களுக்கு வட பாயாசத்தோட சாப்பாடு போடணும்னு எழுதுறார். வெறும் சாதம் போட்டு பிரயோஜனம் இல்லை, வட பாயாசத்தோட சாப்பாடு. அவர்கள் உண்டு மகிழ்ந்தால் இறைவன் மகிழ்ச்சி அடைகிறான்றார். திருஞான சம்பந்தர் பூம்பாவை எழுப்பதற்கு ஒரு பதிகம் பாடினார். இது உங்களுக்கெல்லாம் தெரியும். மட்டிட்ட புன்னையும் காணல் வடமயிலை என்று தொடங்கும். அந்த முதல் பாடலிலேயே உருத்திர பல்கணத்தார்க்கு அட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவாய் அப்படின்னு வரும். அட்டிட்டல் என்றால் அன்னம்பாளித்தல் அர்த்தம். மாகேஸ்வரர் என்றால் அடியார் பெருமக்கள். இறைவனுக்கு செய்வது ஈஸ்வர பூஜை, அடியார்களுக்கு செய்கின்ற பூஜை மகேஸ்வர பூஜைன்னு பேர். அந்த உருத்திர பல்கணத்தார்க்கு செய்கின்ற வழிபாட்டை, அந்த அன்னம்பாளிப்பை நீ காணாமல் போய்விட்டாயோ பூம்பாவாய் என்று அந்த முதல் பாடலிலேயே திருஞான சம்பந்த பெருமான் அதை வெளிப்படுத்துகிறார். அந்த பதிகம் முழுவதும் பல திருவிழாக்களை பற்றியெல்லாம் குறிப்பிடுகிறார். இந்த பதிகத்தினுடைய ஒரு திரண்ட கருத்தாக ஒரே பாடலாக சேக்கிழார் பெருமான் அமைக்கிறார். சேக்கிழார் பெருமான் அந்த பதிகத்தினுடைய ஒரு திரண்ட கருத்தை ஒரே பாடல்ல சொல்றார். மண்ணினில் பிறந்தார் பெரும் பயன் மதிசூடும் அன்னலார் அடியார் தமை அமுது செய்வித்தல் கண்ணினால் அவர் நல்விழா பொலிவு கண்டு ஆறுதல் உண்மையாம் எனில் உலகர் முன் வருகை என்று உரைப்பார். அடியார்களுக்கு அமுது செய்வித்தல் யார் கடம்? மண்ணிலே பிறந்தவர்கள், இந்த உலகத்தில் பிறந்தவர்கள் செய்கின்ற ஒரு பெரும் பணி. அதனால் அவர்கள் பெறுகின்ற பயன், இந்த மனிதனா பிறந்து என்னையா பயன் என்று சொன்னால் அடியார்களுக்கு உணவிடுதல், அடியார்களுக்கு விழா செய்து பார்த்தல். இதுதான் மனித பிறப்பின் பயன். இதை ரெண்டுமே செய்யல ஒருத்தன்னா அவன் மனிதனா பிறந்து பயன் இல்லைன்னு, ஏதோ மனிதனா பிறந்திருக்கான் அவ்வளவுதான். இந்த மனித பிறவியினுடைய பயனை அவன் பெறவில்லை.
அப்போ இது ஒரு சத்திய வாக்காக அமைக்கிறார் சேக்கிழார். உண்மையாம் எனில், இது உண்மை என்றால் இந்த சாம்பலும் எலும்பும் பெண்ணாக வரட்டும். அப்போ உண்மை என்ற காரணத்தினால்தான் சாம்பலும் எலும்பும் பெண்ணாக வந்து. எவ்வளவு நயம்! சேக்கிழாருடைய வார்த்தை ஒவ்வொன்றும் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய வார்த்தை. நம்ம நினைச்சுப்பார். அதனால நாம் திருந்துவதற்காகவே பிறவி வருகிறது. பட்டினத்தார் ஒரு கருத்தை சொல்கிறார். இறைவா, நீ உள்ளைக்குள்ளே இருந்து நீ உலவிக் கொண்டிருக்கிறாய். ஆனால் உன்னை நான் உணராமல் நான் நான் என்று நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். ஊனுக்குள் நின்று நீ உழவினதை காணாமல் நான் என்று இருந்து நலனழிந்தேன் பூரணமே. பூரணமாலைன்னு ஒரு பதிகம் பாடியிருக்கிறார் பட்டினத்தார். இப்போ ஊன் என்றால் உடம்பு. இந்த உடம்புக்குள் உலவிக் கொண்டிருக்கிறான் இறைவன், உயிரோடு உயிராக. அந்த உயிருக்கு உயிராக இருப்பதுதான் உணர்வு நிலைன்னு பேர். அப்பர் சுவாமிகள் திருவானைக்கா திருத்தாண்டகம் ஒன்று பாடியிருக்கிறார். ஊனாகி உயிராகி உயிருள் நின்ற உணர்வாகி பிற அனைத்தும் நீயாய் நின்றாய். நான் ஏதும் அறியாதே என்னுள் வந்து நல்லனவும் தீயனவும் காட்டா நின்றாய். தேனாரும் கொன்றையனே நின்றியூராய் திரு ஆனைக்கா உரை சிவனே ஞானமானாய். உன் பொற்பாதங்கள் அடையப் பெற்றால் அல்ல கண்டம் கொண்டு அடியேன் என் செய்வேனே என்பது அந்த திருத்தாண்டகம். அப்போ ஊனாகி உயிராகி உணர்வுள், அந்த உயிருள் நின்ற உணர்வாகி பிற அனைத்தும் நீயாய் நின்றாய். இந்த உடம்பாகவும் இருக்கிறான், உடம்புக்குள் இருக்கின்ற உயிராக இருக்கிறான், உயிரை இயக்குகின்ற உணர்வாகவும் இருக்கிறான். இந்த உணர்வு என்பது உயிரை இயக்குவது. இப்போ உணவு உடம்பை இயக்குவது. உடம்பு இயங்குனா உணவு போடணும், உணவு இல்லைன்னா உடம்பு இயங்காது. இப்போ உயிர் இயங்க வேண்டும் என்றால் உணர்வு வேண்டும். நாம உணர்வை பத்தி என்ன நினைக்கிறதே இல்லை. இந்த உணர்வுக்குள் ஒன்று இருக்கிறது, அதுதான் ஒளி, வெளிச்சம். அதனால்தான் இறந்த உடனே விளக்கேற்றி வைங்கன்னு சொல்றேன். உயிர் போய்விட்டது, விளக்கேற்றுங்க. இப்போ உள்ளிருக்கின்ற ஜோதி வள்ளலார் வடிவடை மாணிக்க மாலையில சொல்றார், முதல் பாடலே சொல்றார், கடலமுதே என்று தொடங்குகின்ற பாடலை சொல்ற. உடல் உயிரே, உயிர்க்குள் உணர்வே, உணர்வுள் ஒளியே, அடல் விடையார் ஒற்றியாரிடம் கொண்ட அருமருந்தே, மடலவிழ் ஞான மலரே, வடிவுடை மாணிக்கமே. இந்த பாடலை திருவொற்றியூர் ரத்தின சபாபதி ஓதுவார் பாடினா எப்படி இருக்கும்? என்னுடைய குருநாதர் உணர்ந்து பாடுவார். இந்த மாதிரி ஓதுவாரெல்லாம் உலகத்துல பார்க்க முடியாதுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டவர் வாழ்க்கையில். அவர் படாத, அவரை மாதிரி வந்து ஓதுவாராக அவரை கஷ்டப்பட மாட்டார். ஏன்னா அவருடைய வாழ்க்கையை எனக்கு அடியே நிறுத்தி. ஆனால் எப்பொழுதும் மலர்ந்த முகத்தோடு இருப்பார். இப்படி ஐயா இருக்கீங்க, நல்லா இருக்கம்பா சாமி, எனக்கு ஒரு குறை நிற்கலை. அவர் வாழ்க்கையே குறைபட்ட வாழ்க்கை, ஆனால் நிறைவாக இருப்பார். ஒரு இடத்துல நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். கோடி கோடியாக வச்சிருந்த கூட நமக்கு இன்னும் நிறைவு வரலையே, இன்னும் வேணும் தான் நினைக்கிறோமே தவிர போதும் என்ற மனம் வரல. 2 கோடி என்ன 4 கோடி சேர்க்கணும்னு ஆசைப்படுறோம் இல்லையா? அவர் வறுமையில வாழ்ந்தார். அவருக்கு நிறைய உதவி பண்ணவர் தருமபுரம் சுவாமிநாதன் அவர்கள். தருமபுரம் சுவாமிநாதன் பல பேர் உதவி பண்ணாங்கன்னா வெளியே தெரியாது, யாருக்கும் சொல்ல மாட்டாரு. அந்த ஓதுவார் எனக்கு சொல்லியிருக்காரு, தேவன் எதை கொடுத்தாலும் சந்தோஷமா வாங்கிக்குவார், எனக்கு இவ்வளவு கொடுங்கன்னு கேட்க மாட்டார். எங்க மன்றத்தில் அவர் தொடர்ந்து வந்து பாடுவார். கேட்கிறார், என்ன விருப்பப்பட்டதை கொடுங்க, நீங்க வந்து கேட்குறீங்களா அதே போதுங்கன்னு. இந்த மாதிரி ஒரு ஓதுவா மூர்த்திகளாம் பார்க்க முடியாதுங்க. ஓதுவார்னா அவர் தான் ஓதுவார். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்னு சொன்னாங்களே, அது அவருக்கு பொருந்தும். நான் அப்படி ஓதியதை அடியேன் பார்த்திருக்கிறேன். அதனால ஓதுவார் என்று சொன்னால் பாடுகின்றவர்கள நீ ஓதுவார் ஆயிட்டாங்க, அது வேற விஷயம். ஔவையார் ஓதுவது ஒழியேல் அப்படின்னாங்க ஆத்திச்சூடியில.
ஓதுதல் எப்படி ஓதுதல்? இல்லையா? உள்ளம் உருகும்படி ஓதுதல். உள்ளம் உருகில் உடனாவர் அல்லது தெல்ல அரியர் என்று ஒத்தி பெற சிற்பர செல்வர் என்று உந்தி பெற திருவுந்தியார் என்ற சாத்திரம் சொல்கிறார். திருஞான சம்பந்தர் திருவண்ணாமலை பதியத்தை சொல்கிறார். உருகும் மனம் உடையார்க்கு உருநோய் அடையாவே என்றார். உருநோய்னா பிராரத்த கர்மமே வராது என்றார் அவர். இப்ப எங்க உள்ளம் உருகுது நமக்கு? தாய்மானவர் சொன்னார், கல்லேனும் ஐய ஒரு காலத்தை உருகும், என் கல் நெஞ்சம் உருகவில்லையே என்றார். கல்லு கூட உருகிடும், என் கல் நெஞ்சம் உருகலையே. நெஞ்ச கனகல்லு நெகிழ்ந்துருகன் பாடினார் இல்லையா அருணகிரிய. கணம் ரொம்ப கனமா இருக்கு மனசு. அதனால விஞ்ஞானமயமாய் மலைவு இல்லாமல், மலைவு என்றால் ஐயப்பாடு இல்லாமல் விஞ்ஞானமயமாய் வரவு போக்கு அற்ற நிலை கூடும் என எனதுளே வந்து உணர்வு தந்த குருவே என்று கந்த பெருமானை அழைக்கிறார். அந்த பெருமானை எப்படி அழைக்கிறார்? துதி வாய்மை பெரு சாந்த பதமேவு மதியமே. வாய்மை பெரு துதி அப்படின்னார். துதிக்கின்றவர்கள் வாய்மை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்றார். எல்லோரும் துதிக்கிறோம், அது வேற விஷயம். வாய்மை எனப்படுவது யாதெனில் யாதொன்றும் தீமையில்லாத சொல்லல் என்றார் திருவள்ளுவர். வாய்மை என்றது யாரு? அதனால இங்கே துதி வாய்மை, வாய்மை துதி பெரு அப்படின்னு மாத்திக்கிறோம் நாம. இந்த வாய்மை உடைய வாயிலே இருந்து துதி வர வேண்டும், இறைவனை துதிக்க வேண்டும். அது இறைவனுக்கு போய் சேரும். நம்ம கிட்ட வாய்மை எங்க இருக்கு? பொய்மை தானே நிறைய இருக்கு இல்லையா? சாந்த பதமேவும் மதியமே அப்படின்னு சொல்றார். சாந்த பதம் இந்த 7வது நிலை உபசாந்த நிலைன்னு சொல்லுவாங்க. 6 ஆதாரங்கள்: மூலாதாரம், சுவாதிஷ்டானம், அணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை. 7வது சகசிராரம் சொல்லுவாங்க. அதுக்கு மேல 12 அங்கலம் போனா உபசாந்த நிலை அப்படின்னு. அந்த நிலைக்கு மேல போகணும்ன்றார். அதுதான் சாந்த பதம், உபசாந்த பதம் என்றெல்லாம் வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார். நீங்க மேல போகணும். நம்ம இன்னும் கீழவே தான் இருக்கிறோம். மேல போறது நாம விரும்பல. விவேகானந்தர் சொல்றார், இதெல்லாம் மேல போகணும்பா, இன்னும் கீழவே இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களேன்றாரு. ஆரம்ப பள்ளியில தான் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க, மேல்நிலை பள்ளிக்கு போகணும், கல்லூரி கடந்து போகணும், ஏன் வரல உங்களுக்கு எண்ணம் அப்படின்னு கேட்கிறார் சுவாமி விவேகானந்தர். மேல போகணும், அதான் கடந்த நிலை. இந்த பாடலுக்கு விளக்கத்தில் தான் பேராசிரியர் வைரா அவர்கள் சன்மார்க்கம், சுத்த சன்மார்க்கம் என்பதற்கு விளக்கம் எழுதுறாரு. சன்மார்க்கம் என்பது சைவத்தில் இருக்கு. சைவம் காட்டிய சன்மார்க்கம், தாச மார்க்கம், சற்புத்திர மார்க்கம், சகமார்க்கம், சன்மார்க்கம். இதனுடைய விளக்கங்கள் எல்லாம் திருமந்திரத்திலும் சிவஞான சித்தியாரிலும் விரிவாக பேசப்படுகிறது. சன்மார்க்கம் என்பது குரு சிஷ்ய பாவனை. சிலர் இதை தவறாக சொல்வார்கள். அது வைணவத்துக்கு பொருந்தும். நாயகி நாயக பாவனை அப்படின்னு சொல்லுவாங்க. இது சைவத்துக்கு ஏற்புடையதல்ல. குரு சிஷ்ய பாவனை. அம்பன் சுவாமிகள் பல நூல் எழுதியிருக்கார். தான் பெற்ற உபதேசத்தின் பயனாக வெளிவந்ததுதான் தகராலய ரகசியம். இந்த தகராலய ரகசியம், பரிபூரணானந்த போதம் போன்ற நூல்களெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா குரு சிஷ்ய விஷயம் சம்பாஷணையா தான் இருக்கும். அதே மாதிரி அவர் எழுதிய வியாசங்கள், சுப்பிரமணிய வியாசம், வேத வியாசம், சமயங்களை பற்றிய வியாசம், கடவுள்களை பற்றிய வியாசம், இதெல்லாம் நீங்க படிக்கும்போது பார்த்தீங்கன்னா குரு சிஷ்யன் பேசுற மாதிரியே இருக்கும். அதே மாதிரிதான் உண்மை விளக்கம் என்ற நூல் வனவாசம் கடந்தார் அப்படிதான் எழுதியிருக்கார். உண்மை விளக்கம் சைவர்கள் முதலில் படிக்க வேண்டிய சித்தாந்த நூல். அடியனுடைய குருநாதர் ஞானப்பிரகாஷ் சுவாமிகள் எனக்கு அது எடுத்த உடனே பொய்காட்டி பொய்யகற்றி போதானந்த பொருளாம் ஈகாட்டும் ஈகண்டாய் விண்ணப்பம். பொய்காட்டா மெய்யா வெண்ணை நல்லூர் வித்தகா ஐயா நீதான் காட்டியது. இதுதான் முதல் பாட்டு உண்மை விளக்கத்தில். பொய்காட்டா மெய்யா,
என்ன விளக்கங்கள் ஐயா? படிப்பது என்பது வேறு, உணர்வது என்பது வேறு. நாமெல்லாம் நிறைய படிக்கிறோம், அது வேற விஷயம். படித்ததை எல்லாம் உணரவில்லை, உணர்வ வேண்டும்ன்றார். அதுதான் உணர்வு தந்த குருவே என்றார். இங்கே படிக்க வைத்த குருவேன்னு சொல்லல வள்ளலார், உணர்வு தந்த குருவே அப்படின்றார். உணர்வு என்பது பல பிறவிகள் எடுத்தாலும் தொடர்ந்து வருவது, ஏன்னா அது உயிரிலே படிவது. படிப்பு என்பது உடலிலே படிவது, வெறுமனே படிச்சு மறந்துடும். ஆமா சார், நேற்று படிச்சதான் மறந்து போச்சுங்க. அதான் திருவள்ளுவர் சொன்ன, ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்புடைத்தினர். எழுமைன்னா 7 பிறப்புன்னு அர்த்தம். எழுகின்ற பிறப்பிகள் தோடும் தொடர்ந்து வரும்ன்றார் அவர். எல்லாம் வரும், தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அப்படி அந்த ஒரு நிலையிலே இந்த சன்மார்க்கம், வள்ளலார் சுத்த சன்மார்க்கம் ஏன் பேர் வைக்கணும் இல்லையா? அப்ப அது அசுத்தமா? சுத்தம் என்றால் கடந்ததுன்னு அர்த்தம். சமரசம் என்றால் மருவி உயர்வது சமரசம், மறுத்து கடந்தது சுத்தம். இதுக்கு விளக்கம் தர பேராசிரியர் வைரா அவர்கள். கடந்த நிலை, கலந்த நிலை. சமரசம் என்பது கலந்த நிலை, சுத்தம் என்பது கடந்த நிலை. அப்போ சுத்த சன்மார்க்கம் என்றால் கடந்த நிலை, கடந்து 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 அப்பாலுக்கு அப்பாலாய். அவையார் விநாயகர் அகவலை சொல்றேன். 7ஆம் தேதி விநாயகர் அகவல், விநாயகர் சதுர்த்தி வருது, செப்டம்பர் 7 இல்லையா? ஆமாம், அப்போ அன்னைக்கு ஒரு நாள் தான் படிக்கிறோம் விநாயகர் அகவல். அப்போதான் தேடுவான் புத்தகம் எங்கே இருக்குது, அதோட மறந்துடும். அது பெரிய யோக நூல். இது ஔவையார் பாடிய நூல்களிலே ஒரு சிறந்த நூல் எதுனா விநாயகர் அகவல். மற்றொன்று அவ்வை குரல்னு ஒன்று, 300 பாட்டு பாடியிருக்காங்க, திருக்குறள் மாதிரி அவ்வை குரல்னு பேர். அது யோகிகள் படிக்கக்கூடிய நூல் அவ்வை குரல். இல்லை 300 குரல், 10 அதிகாரம், 30 அதிகாரம், 300 பாட்டு. இப்படி பல அற்புதமான கருத்துக்கள்லாம் நமக்கு நிறைய இருக்குங்க. அதை நம்ம தொடர்றது கிடையாது, எடுத்து சொல்றதுக்கு ஆள் இல்லை, கேட்கறதுக்கு ஆள் இல்லை. இப்போ அடியேன் வீட்டில் நான் சொல்றதை கேட்கறது யாரும் கிடையாது, நான் வச்சுக்கிற புஸ்தகத்தை தொடர்றது யாரும் கிடையாது. பிள்ளைகளோ பெண்களோ யாரும் அதை தொட மாட்டாங்க. ஏன்னா அதுக்கெல்லாம் தவம் பண்ணணும். எல்லாருக்கும் அது அந்த புத்தி வராது. இவர் வேற இல்லையா கட்டின்னு அழுகிறாரு. ஏன்னா அந்த பக்குவம் வருவது ரொம்ப கடினம். எல்லாருமே ஞானி ஆயிட முடியாது இல்லையா? சரியை கிரியை யோகம் என்பதே ஞானத்தின் படிக்கட்டுகள் என்றார். ஞானம் பெறுவதற்கான வழிமுறைகள் சரியில் இருக்கணும், அப்புறம் கிரியையில் இருக்கணும், அப்புறம் யோகத்துக்கு போகணும். அதை கடந்த நிலை. அப்ப ஞானம் பெற்றால் அன்றி வீடு பேரு கிடைக்காது. தாய்மானவர் சொன்னார், ஞானம் அல்லது கதி கூடுமோ. ஞானம் இல்லாமல் நற்கதி பெற முடியாது. இப்ப ஞானத்தை எப்படி பெறுவது? சரியை கிரியை யோகத்தின் மூலமாக பெற வேண்டும். சரியை என்பது புற வழிபாடு, கிரியை என்பது புறத்தும் அகத்தும் வழிபடுவது, யோகம் என்பது அக வழிபாடு. அதுல ஒவ்வொன்றும் 4 நாள் இருக்கு. சரியத்தில் சரியையில் சரியை, சரியையில் கிரியை, சரியையில் யோகம், சரியையில் ஞானம். அதே போல கிரியையில் சரியை, கிரியையில் கிரியை, கிரியையில் யோகம், கிரியையில் ஞானம். யோகத்தில் சரியை, யோகத்தில் கிரியை, யோகத்தில் யோகம், யோகத்தில் ஞானம். இதே ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம். வள்ளல் பெருமான் ஞான சரியை அப்படின்னே ஒரு பதிகம் பாடியிருக்கார். அதில் பார்த்தீங்கன்னா 28 பாடல் இருக்கும். ஏன்னா அவர் 28 பாடணும்? சிவ ஆகமங்கள் 28. திருமூலருடைய வாழ்க்கை வரலாற்றை சேக்கிழார் 28 பாடல்ல பாடியிருக்கார். ஏன்னா ஆகமத்தை விளக்க வந்தவர் திருமூலர். ஆகமங்கள் மொத்தம் 28. அதே 28 பாடல்ல தான்
ஞான சரியை என்ற தலைப்பிலே பாடியிருக்கார் அல்லல் பெருமான். அது அந்தாதி தொடையில வருது. இந்த முதல் பாட்டு உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்ச பாட்டு. நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே என்று வணைந்து வணைந்து ஏத்துதும் நாம் நாம் ஏத்துதும் வம்மின் நாம் ஏத்துதும் மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் புனைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன் பொற்சபையில் சிற்சபையில் புகும் தருணம் இதுவே. பொற்சபை சிற்சபை எனதென்பதாச்சு என்றார் வள்ளலார் இன்னொரு இடத்துல. சத்தியஞான சபையில பொற்சபை சிற்சபை ரெண்டும் இருக்கு இல்லையா? சிதம்பரத்துல பொற்சபையும் இருக்கிறது, சிற்சபையும் இருக்கிறது. பொற்சபை என்பது நம்ம உடம்புக்குள் இதயம், சிற்சபை என்பது நெற்றிக்கு நடுவே இருக்கின்ற இடம். ரெண்டும் நம்ம உடம்புலயே இருக்கு. பொற்சபையும் இருக்கிறது, சிற்சபையும் இருக்கிறது. நாம் அதெல்லாம் உணர்வது. அண்டத்திலே இருப்பது பிண்டத்திலே இருக்கிறது என்று வள்ளலார் இறைவன் அருள் பெற வேண்டும் என்று சொல்ல ரெண்டு வழியினர். ஒன்று பரோபகாரம், சத்விசார். பரோபகாரம் என்றால் பிறருக்கு உதவுவது. இதம் சரீரம், பரோபகாரம் இதம் சரீரம்னு சொல்வார். இந்த உடம்பினுடைய பயன் பிறருக்கு உதவ வேண்டும். ஒரு பெண்ணு திருமணம் ஆகி போகிறாள், நம்ம என்ன சொல்றோம்? வாழப் போகிறாள் அப்படின்னு. இப்போ அம்மா வீட்டில் வாழலையா? அவள் முற்றிலும் புதிய சூழ்நிலைக்கு அவள் போகிறாள். முற்றும் தெரியாதவர்களை வாழ வைக்க போகிறாள் அவள். அதுதான் வாழப் போகிறாள். வாழ்வது, பிறருக்காக வாழ்வது, அதுதான் உண்மையான வாழ்க்கை. அப்ப கணவன் வீட்டில் அவள் திரும்பி வந்து விட்டால் அவள் என்ன சொல்றோம்? வாழா வெட்டி. இப்ப வாழ்துன்னா என்ன அர்த்தம்? பிறருக்காக எவன் ஒருவன் வாழ்கிறானோ அவன் தான் வாழ்கிறான். தனக்கென்று வாழ்கின்றவன் வாழாதவன். இதைத்தான் மணிவாசகர் சொல்கிறார். வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே வல்வினைப்பட்டு ஆழ்கின்றாய், ஆழாமல் காப்பானை ஏத்தாதே சூழ்கின்றாய் கேடு உனக்கு பல்காலம் சொல்கின்றேன், வீழ்கின்றாய் நீ அவள கடலாய வெள்ளத்தி. என்ன அருமைங்க இல்லையா? நான் நினைச்சு பார். நாம வாழறோம் நினைக்கிறோம், உண்மையில் நம்ம வாழவில்லை. எவன் ஒருவன் பிறருக்காக வாழ்கிறானோ அவன் தான் வாழ்கிறான் அர்த்தம். தனக்கென்று வாழ்கின்றவன், தன் குடும்பத்துக்கென்று வாழ்கின்றவன் வாழ்கின்றவன் அல்ல. அது உண்மையான வாழ்க்கை அல்ல. இதையெல்லாம் சிந்திப்பதற்கு, திருந்தி அமைவதற்கு தான் நமக்கு பிறவியை தருகிறான் இறைவன். அப்படி முருகப்பெருமான் அவருக்கு உபதேசம் செய்தார். தான் பெற்ற உபதேசத்தின் வடிவமாகத்தான் அவர் இந்த பாடலை அருளி செய்கிறார். உள் உணர்வு தந்த குருவே என்று தந்த பெருமானை அழைக்கிறார். துதி வாய்மை பெரு சாந்த பதமேவு மதியமே. சாந்த பதம் 6 பதங்களை கடந்து 7வது பதம் உபசாந்த பதம். இந்த உபசாந்த பதத்திலே பௌர்ணமி நிலமாக, நிறை மதியமாக இறைவன் காட்சி. இது புறத்திலே காண்கின்ற சந்திரன் அல்ல, அகத்திலே காண்கின்ற சந்திரன். அந்த சந்திரன் அமுதத்தை பொழிகின்றார். அந்த அமுதம் உள்நாடி வழியாக வந்து அண்ணாக்கு வழியாக உள்ளே இறங்கி அந்த அமுதபானத்தை தான் யோகிகள் அருந்துவர். அமுதம் பொழியும் நிலவேன்னு ஒரு கவிஞர் பண்ணார் இல்லையா? இந்த அமுதத்தை அந்த நிலவு பொழிகிறது. அதனால சாந்தபதமேவு மதியமே துரி சரு சுயம் ஜோதியே என்று முருகனை அழைக்கிறார். துரிசி என்றால் குற்றம். துரி சருத்த தூய்மையான
சுயம் ஜோதி. சுயம் ஜோதி என்றால் இறைவன் ஒருவனே சுயம் ஜோதி. இப்ப சூரியன் சந்திரன்லாம் சுயஞ்சோதி அல்ல, இறைவனிடத்திலே பெறுகின்ற ஆற்றல் இல்லையா? சோதியாய் சுடரும். இப்ப ஜோதியாக இருக்கிற சோதியே சுடரே சூழொளி விளக்கே சுரிகடல் பனைமுளை மடந்தை பாதியே பரனே பால்கொள் விண்ணீற்றாய் என்று மணிவாசகர் அருமையா பாடுகிற அருள் 10ன்னு பேர் அந்த பதிகத்தில். திருவாசகத்திலே பல அரிய கருத்துக்கள்லாம் நிறைய இருக்கு. அது ஒரு பெரிய ஞான கருவூலம். திருவாசகத்தை சிவனே வந்து எழுதினான்னா அது சாதாரண உலாவா இருக்கும். பாம்பன் சுவாமிகள் சொல்ற ஒரு சிவன் எழுதிய அரு திருமுறை அப்படின்னு சொல்ற. ஒரு சிவன்னா ஒப்பற்ற சிவன். சிவனுக்கு ஒருவன் பேர். ஒருவன் எனும் ஒருவன் காண்க என்று திருவாசகம். ஒருவன் என்று சொன்னாலே சிவனை குறிக்கும். சிவன் ஒருவனே சிந்திக்கத்தக்கவன், சிவன் ஒருவனே தியானிக்கத்தக்கவன் என்று உபநிடதம் சொல்கிறது. சத்தியம் சிவம் சுந்தரம் அது உபநிடத வாக்கியம். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா என்பது உபநிடத வாக்கியம். அந்த உபநிடதம் என்பதைத்தான் வேதாந்தம் என்று சொன்னார். வேதத்தின் முடிவு உபநிடதங்கள். சங்கருடைய கொள்கையும் வேதாந்தம் என்று பேசப்படுகிறது, அது வேற விஷயம். பொதுவாக வேதாந்தம் என்று சொன்னால் வேதத்தின் முடிவு, அந்தம் என்றால் முடிவு. அதனால வேதாந்தத்தின் பயனாக இருப்பதுதான் சைவ சித்தாந்தம். வேதாந்தத்தின் தெளிவாம் சைவ சித்தாந்த திறன்றார் சிவபிரகாசத்தில் உமாபதி சிவம். அடியனுக்கு ஒரு பெரிய குறைபாடு உண்டு. என்னன்னா, சித்தாந்த ரத்தினம் என்று ஏறத்தாழ 40,000 பேர் பட்டம் வாங்கியிருக்காங்க. அதுல 400 பேர் கூட பேசுறது தயாரா இல்லை. சித்தாந்தம் பத்தி பேச வாங்கன்னா, சார் எங்களுக்கெல்லாம் வராது. அப்ப நம்ம படிச்சு என்ன பிரயோஜனம் இல்லையா? நீ சித்தாந்தம் பத்தி பேசுறதுக்கு ஆள் இல்லைங்க. சித்தாந்தம் பத்தி பேசுறது எங்களுக்கு தெரியாதுங்கன்றாங்க, பேச முடியாதுங்கன்றாங்க. இவ்வளவு பேர் படித்து பட்டம் வாங்கியும் கூட பேசுவதற்கு தயாரா இல்லை. நாங்க அதை பயன்படுத்திக்க மாட்டோம். நாம படித்து பட்டம் வாங்குறதோட சரி, பட்டத்தை வாங்கி மேல விட்டுறோம், அதோட சரி. அதை நம்ம பயிற்சியை கொண்டு வரணும், வாழ்க்கைக்கு கொண்டு வரணும் இல்லையா? அதை செய்யணும். அதை நம்ம செய்ய மாட்டோன்றோம். அப்புறம் எங்க சைவ சித்தாந்தம் வளரும்? பேரளவுக்கு வளருது, அவ்வளவுதான். அது கூட திருவாரூர் ஆதீனம் 23வது குருமுக சன்னிதானம் சிவபிரகாஷ் சுவாமிகளுடைய ஒரு பெரிய கருணை. அதனால்தான் நேர்முக பயிற்சி மையம்னு வச்சு இவ்வளவு பேராவது சித்தாந்தம் படிக்கிட்டோம், சித்தாந்தம்னு தெரிஞ்சுக்கிட்டோமே மக்கள். அவங்க சித்தாந்தம் பேசுறாங்க இல்லையோ, சைவ சித்தாந்தம்னு ஒண்ணு இருக்குன்னா தெரிஞ்சுக்கிட்டோமேன்ற ஒரு பெரிய கருணையினாலே இந்தியாவில் மட்டும் இல்லை, இலங்கை மலேசியாவில் கூட அந்த வகுப்பு நடக்குது. நேர்முக சித்தாந்த வகுப்பு திருவாவடுதுறை ஆதீனம் சுவாமிகளே இப்போ இங்கே ஆரம்பிச்சு வச்சாரு. நாம் என்ன கைமாறு இதையெல்லாம் நாம் உணர வேண்டும். அதனால துரிசரு சுயம் ஜோதியே, சுயம் ஜோதி பரஞ்சோதி என்றார். தோகை வாகன மீது இலங்கு வரு தோன்றலே, மயில் மீது வருகிறார் சுவாமி. தோகை என்பது இங்கு மயிலை குறிக்கும். மயில் என்பது ஓங்காரம். ஓங்காரத்தின் வடிவம் தான் மயில். இந்த மந்திர ரூபமானது மயில். மயில் விருத்தம்னே பாடியிருக்கார் அருணகிரியார். அதனால மயில் மீது சுவாமி இருக்கார். இந்த மயில் மீது சுவாமி இருக்கிறதா ஓங்காரத்தில் முருகன் இருக்கிறார். ஓங்காரத்துக்குள்ள முருகன். ஓங்காரத்துக்குள்ளே முருகன் உருவம் கண்டு தூங்கார் தொழும்பு செய்யார் என் செய்வார் யம தூதருக்கேன்றார் கந்தர் அலங்காரத்துல அருணகிரிநாதர். இளங்கவரு தோன்றலே சொல்லறிய நல்ல துணையே. நல்ல துணை. நாமெல்லாம் துணை. நமக்கு துணையாக இருக்கிறவன் யாருன்னா இறைவன். நல்ல துணை. இந்த காலத்துல யாரை துணை கொடுறதுனே பயமா, யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு தெரியல. ஆனா உண்மையா நல்ல துணை யாருன்னா இறைவன்.
அதனால்தான் சுவாமிக்கு ஒரு கோயிலில் பேர் நற்றுணைநாதர்னு பேர். நற்றுணையாவது நமச்சிவாயவேன்னு பாடினார் இல்லையா அப்பர் சுவாமி. நல்ல துணையா இருக்கிறது யாருன்னா சுவாமி தான். அவரை வேற நல்ல துணை யாரும் கிடையாது. தோன்றா துணையா இருந்தனன் தன் அடியோங்களுக்கே. நற்றுணைநாதர்னு பேர். திருப்பாதிரி புலியூருடைய சுவாமி பேர் தோன்றா துணைநாதர் சுவாமி பேர். அதனால அவர் பதிகத்திலேயே முதல் பாடலையே அப்பர் சுவாமிகள் ஈன்றாலுமா எமக்கு இந்தயமா என்று தொடங்குகின்ற பாடலையே தோன்றா துணையா இருந்தனன் தன் அடியோங்களுக்கு. யாருக்கு துணையா இருப்பான்னு அடியார்களுக்கு துணையாக இருப்பான். போற வரவங்களாம் துணையா இருக்க மாட்டார். எல்லோருக்கும் துணையாக இருந்தாலும் கூட இறைவனுக்கு மிக சிறப்பாக துணையாக இருக்கிறான் என்பதை இங்கே நல்ல துணையே என்று அழைத்து ததிபெரும் சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலமோங்கும் கந்தவேலே. இந்த ததிபெரும் என்ற அடைமொழி எல்லாம் கந்த கோட்டத்துக்கு உரியதே தவிர சென்னைக்கு உரியதல்ல என்பதை டாக்டர் வைரா அவர்கள் குறிப்பிடுகிறார். தர்மமிகு சென்னைன்னா சென்னை இல்லை, கந்த கோட்டம் தர்மம் மிகுந்தது. சென்னை என்ற அந்த மண் இல்லை, சென்னையில இருக்கின்ற கந்த கோட்டம். அதனால தர்மமிகு சென்னை தாயொன்று வளர் சென்னை கந்த கோட்டம். கந்த கோட்டத்திலே இருக்கின்ற கந்த பெருமான். அதனால கந்த கோட்டத்துள் வளர் தலமோங்கும் கந்தவேலே தன்முக துய்யமணி உன்முக சைவமணி சண்முக தெய்வமணியே. இந்த தன்முக துய்யமணி உள்முக சைவமணி சண்முக தெய்வமணியே என்ற அந்த 3 வார்த்தைகளுமே மகா வாக்கியம் சொல்றார் பேராசிரியர் டாக்டர் வைரா அவர்கள். இந்த யூடியூப்ல ஒரு அம்மையார் பாடுறாங்க, சிவஸ்ரீ கந்த பிரசாத்னு பேர். ரொம்ப அருமையா பாடுகிறார். அதுல இந்த தெய்வமணி மாலையில 30வது பாட்டு, எத்திக்கும் என்னுள்ளம் தித்திக்கும் இன்பமே. என்ன அருமைங்க! பாட பாட இன்னும் பாடுவாங்களா, கேட்டுக்கினே இருக்கலாமா? வாய்ப்பு இருக்கிறவங்க இப்ப ரொம்ப இளம் வயசு, நான் திருமணம் ஆகலை. அதே மாதிரி வடமொழி ஸ்லோகங்கள், அன்னபூர்ணா அஷ்டகம், வைத்தியநாத அஷ்டகம், என்னமா கனகதாரா ஸ்தோத்திரம் ரொம்ப அருமையா பாடும். இதே மாதிரி கோபாலகிருஷ்ண பாரதியார் பாடல், ஐயே மெத்த கடினம் உமதடிமை ஐயே மெத்த கடினம். ரொம்ப அருமையா பாடுறேன். அடியை அடிக்கடி இதை கேட்பேன். இந்த அம்மா பாடுறதை கேட்டால் ஒரு ஆனந்தம். அதுவும் அந்த முகம், குழந்தை முகம், இந்த சிரிச்சினே பாடுறது ரொம்ப அழக. ஐயே மெத்த கடினம் உமதடிமை ஐயே. உணர்ந்து பாடுறேன். வெறுமனே பாடுறது வேற, உணர்ந்து பாடுவது என்பது வேறு. கண்டாரும் இல்லை விண்டாரும் சொன்னதில்லை, கண்டாரும் கிடையாது விண்டாரும் சொன்னதில்லை, அந்தாண்ட கோடி எல்லாம் ஒன்றாய் சமைந்திருக்கும் அல்லவோ, இதை நான் சொல்லவோ நேரமாகுதல்லவோ, ஐயே மெத்த கடினம். நான் திருவருளுங்க எல்லாம் மனப்பாடமா பண்றேன், கேட்கிறேன். இப்படி இந்த ஒவ்வொரு பாட்டும் ரொம்ப அற்புதமான பாடல்கள். இந்த 5வது பாடல் குரு வணக்கமாக. நான் பொதுவாக அடைய நினைத்தது ஒரு நிகழ்ச்சியில 2 பாடலுக்கு விளக்கம் சொல்லணும்னு நினைச்சேன். அந்த ஒரு பாடலே இதோட முடிச்சுக்கிறேன் நான். எனது இதுக்கு 21 பக்கம் எழுதியிருக்கார் விளக்கம். ரொம்ப அற்புதமான விளக்கம். சன்மார்க்கம், வள்ளலார் காட்டிய சன்மார்க்கம், இதெல்லாம் நிறைய விளக்கம் எழுதியிருக்காரு. அதையெல்லாம் நான் சொல்றது நமக்கு நேரம் போதாது. அடுத்தது 6வது பாடல். அடுத்த மாதம் செப்டம்பர் 15ஆம் தேதி 3வது ஞாயிற்றுக்கிழமை, மறந்து விடாதீர்கள். 3வது ஞாயிற்றுக்கிழமைன்னா சைவ சமய பக்த ஜன சபையில தெய்வமணி மாலை விரிவுரை. அதற்கு நிறைய தடை வருது. அடியனே நிறைய தடை அனுபவிக்கிறேன். தாயே தடை என்றேன், தாரமே தடை என்றேன், சேயே தடை என்றேன் என்று வள்ளலாரே பாடியிருக்கார் மகாதேவ மாலையில். எல்லாம் தடை, வாழ்க்கையே நமக்கு தடை தான். ஆன்மீகத்தை அவ்வளவு சீக்கிரம் போயிட முடியாது. எவ்வளவு தடை பண்ணும் அவ்வளவு சுவாமி தடையை உண்டாக்குவார். அந்த தடையை மீறி நாம வரணும். அந்த தடை நீக்கிறதும் அவன் தான். அவங்ககிட்ட பிரார்த்தனை பண்ணணும்.
சுவாமி இந்த தடை நீக்கி நான் போறதுக்கு வழி பண்ணு அப்படின்னு ஆண்டவன். ஆண்டவனுடைய திருவுள்ளம் இல்லாம இங்க வர முடியாதுங்க. அடியேன் அனுபவத்துல உண்டது. அடியேன் 3 மாசத்துல இந்த நிகழ்ச்சி நடத்தணும்னு நினைச்ச ஆரம்பத்துல அத சரியா வர முடியல. ஏதாவது தடை வந்துகிட்டே இருக்குது, போக முடியல. அப்புறம் யோசனை பண்ணேன், ஆண்டவன்கிட்ட பிரார்த்தனை, சுவாமி 3 மாசத்தோடவே போக முடியல, மாசந்தோறும் நிகழ்ச்சியா நடத்தணும், இதை 3வது வாரம்னா இதை நடத்தணும், அதுக்கு நீ தான் அருள் பண்ணணும். அது சுவாமியுடைய கருணையினால அது நடக்கிறது. அதனால அடுத்த மாதம் 15ஆம் தேதி 3வது ஞாயிற்றுக்கிழமை ஐயா அவர்கள்லாம் தொடர்ந்து வந்து அன்னம்பாளிப்பெல்லாம் நிகழ்த்துகிறார்கள். அவர்கள் ஐயா ஆறுமுகம் ஐயா அவர்களுக்கெல்லாம் நம்ம நன்றி சொல்லணும். எல்லாம் வந்து ரொம்ப சகிச்சு. அப்படியா? ரொம்ப மகிழ்ச்சி. பல அன்பர்கள்லாம் நல்லா செய்யணுங்க. அடியார்களுக்கு அமுது இடுவது பெரிய தர்மம். அதை விட உயர்ந்தது ஒன்றுமே கிடையாது. அன்னம்பாளிக்கும் தில்லை சிற்றம்பலம்னு போறாரு இல்லையா அப்பர் சாமி, நமக்கெல்லாம் சோறு போடுறாரு நடராஜர். நடராஜர் எங்கேயோ இருக்காரு, அம்மா அப்பா சோறு போடுறாங்க, அவங்க மூலமா நடராஜர் நமக்கு சோறு போடுறாரு. மூலகாரன் அங்கதான். நடராஜர் ஆடலன்னா அங்க ஒரு ஆட்டம் நடக்காது. அவர் ஆடுறதுனால்தான் நாம ஆடின்னு இருக்கிறோம் இல்லையா? அதுதான் சேக்கடார் சொன்னார், ஆதியும் முடிவும் இல்லா அற்புத தனி கூத்தாடும் நாதனார்னார் திருநீலகண்டனார் புராணத்துல. ஆரம்பமும் கிடையாது, முடிவும் கிடையாது. அந்த ஆட்டம் எப்ப ஆரம்பிச்சாருன்னு யாராலும் சொல்ல முடியாது. அந்த ஆட்டம் எப்ப முடியும்னு யாராலும் சொல்ல முடியாது. படைப்பது, காப்பது, அழிப்பது, மறைப்பது, அருள்வது 5 தொழில் ஓயாமல் எழுந்து கொண்டே இருக்கிறது. அதனால்தான் உலகம் இயங்கி கொண்டு இருக்கிறது. இல்லைன்னா இயங்காது. அல்ல, உலகத்தை இயக்குகின்ற பெருமான் நடராஜ பெருமான். பாருங்க, தெற்கு நோக்கி இருக்கார். பொதுவா எல்லா சபையிலும் நடராஜர் தான் மூலவரா இருப்பார். ஆனா இந்த சபையில வந்து சோமசுந்தர பெருமான் தான் மூலவர். மீனாட்சி சுந்தரேஸ்வரர். இது ஒரு புரட்சி. வீட்டில் கேட்பாங்க, மதுரையா சிதம்பரமா? ஐயா, மதுரைன்னு சொன்னா அம்மா ஆட்சி, சிதம்பரம் சொன்னா அப்பா ஆட்சி. அதனால இங்கே வந்து அம்மா ஆட்சி. இங்கே சோமசுந்தர பெருமான் தான் இங்கே நடுநாயகமா இருப்பார். அதே மாதிரி இங்கே ரொம்ப அற்புதமான இந்த உத்திரம், பங்குனி உத்திர விழா ரொம்ப சிறப்பாக செய்வார்கள். ஒவ்வொரு மாதமும் இங்கே வேல் பூஜை சிறப்பாக நடக்கிறது. அடியனுக்கு எல்லாம் அவங்க வாட்ஸ்அப்பில் ஒவ்வொரு படமும் அனுப்பி கொண்டே இருக்கிறார்கள். இப்போ இதெல்லாம் அனுப்பிச்சு இதெல்லாம் வேற எல்லாருக்கும் தெரிவிக்கிறாங்க. வாய்ப்பு இருக்கின்றவர்கள்லாம் இதை நன்றாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி வருகின்ற சைவ சமய பக்தர் சபையில் நிர்வாக பெருமக்களுக்கும், வருகை தந்து சிறப்பிக்கின்ற சான்றோர் பெருமக்களுக்கும், அடியார்களுக்கும், தாய்மார்களுக்கும் அடியனுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இந்த அளவிலே விடைபெறுகின்றேன். அடுத்த மாதம் 3வது ஞாயிற்றுக்கிழமை 15ஆம் தேதி, அதை மறந்து விடாதீர்கள், உங்கள் டைரியில நோட் பண்ணீங்க. 15ஆம் தேதி சைவ சமய பக்தர் சபைக்கு போகணும். அல்ல, 6வது பாடலை நாம் அன்றைக்கு சிந்திக்க இருக்கிறோம். 6ன்னு சொன்னா ஐயாவுடைய நினைவு தான் வேறு. ஏன்னா 6ன்னு சொன்னாவே ஆறுமுகம். ஆறுமுகம் என்பதே ஒரு மந்திரம். அதுவே அருணகிரிநாதர் பழனி திருப்புகளை சொல்றார். ஆறுமுகம் 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 என்று ஓதி பூதி அணியும் மாதவர்கள் சொல்றார். திருநீர் பூசும் போது ஆறுமுகம் அந்த ஒவ்வொரு ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் நீங்க பொன்னாடை அணிவிக்கிறீங்க. எனக்கு என்னங்க நீங்க ஆண்டவன் எல்லாம் என்ன கைமாறு செய்ய போறேன்? பல்லாண்டு காலம் இருவழி வாழணும் என்று வேண்டிக் கொண்டு எங்கள் மோன குருவாழி அருள் வார்த்த என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே நம பார்வதி பதையே ரகர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வல்லலா திவ்ய திருவடிகளே சரணம் சரணம் சரணம்.